அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க. மொத்தம் லீவ்ஸுக்கு 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம், கரெக்டா? ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், மூணாவது என்னது? டிரான்ஸ்பிரேஷன். நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் முடிச்சிட்டோம், ரெஸ்பிரேஷன் முடிச்சிட்டோம். மூணாவது என்ன ப்ராசஸ்ஸு? மூணாவது வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்பாங்க. டிரான்ஸ்பிரேஷனாக ஒன்றும் நம்ம கவனிங்க. நம்ம வந்துட்டு பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தண்ணி தேவைப்படுமா? தண்ணி வந்து எங்கேருந்து எடுக்கும்? லீவ்ஸ் வந்துட்டு ரூட்ல இருந்து எடுக்குமா? தண்ணியை லீவ்ஸுக்கு வந்துட்டு யாரு கொண்டு வருவா? ரூட்ல இருந்து சைலம் தான் கொண்டு வரும். அது எடுத்துட்டு வர தண்ணியோட அளவு வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த லீவ்ஸ் வந்துட்டு தனக்கு தேவையான தண்ணி போக மிச்ச தண்ணி எப்படி வெளியேற்றுது, அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸஸ் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸஸ் வாட்டர் வந்து என்ன ஆகும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அளவு தெரியாம தான் எடுத்துட்டு வரும், ஓரளவுக்கு வந்துட்டு முன்ன பின் டிராப்ஸ் வந்துட்டு. அப்போ அந்த எக்ஸஸ் வாட்டரை வெளியேற்றணும் பார்த்தியா, அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன். மொத்தம் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? 3 வகையை அது வெளியேற்றும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், ரெண்டாவது கியூட்டிகுலர், மூணாவது லென்டிகுலர். இந்த ஆர்டர்லேயே படிச்சுக்கோங்க. இந்த ஸ்டொமேட்டாவும் கியூட்டிகுலர் இலை மூலமாக பரவு தண்ணி வெளியே வர்றது. லென்டிகுலர்னுங்கிறது மரப்பட்டை வழியாக என்ன ஆகும்னா தண்ணி டிராப்ஸ் வெளியே வரும். வெளியே வரணுங்கன்னா அப்படியே பம்பு செட் மாதிரி பீச்சிட்டு வராது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராப் அப்படி மேலாப்புல வெளியே என்ன தெரியும், அப்படியே ஈரப்பதமாக தெரியும் தண்ணி வந்துட்டு. அப்படியே என்ன ஆகும், வேப்பரில் வந்துட்டு வெயில் படும்போது வந்துட்டு அப்படியே வந்துட்டு காஞ்சிடும். மீனிங் புரியுதா? ஸோ இதே அப்படி வரிசையாக படிக்க சொன்னேன் அப்படின்னா இருக்கிறதுல தண்ணி எதில் அதிகமாக டிரான்ஸ்பிரேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா மூலமாக தான் அதிகமாக வெளியே வரும். அதான் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா கடுத்து எதில் தண்ணி அதிகம் போனால் கியூட்டிகுலர், கியூட்டிகுலர் கடுத்து தண்ணி அதிகம் போனால் லென்டிகுலர். அப்போ இந்த ஆர்டரில் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, எது அதிகமாக கம்மியாக வரும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆர்டர் தான் என்னது, ஸ்டொமேட்டால ரொம்ப அதிகமாக போகும். ஸ்டொமேட்டா அடுத்து கியூட்டிகல், அதுக்கு அடுத்து என்னன்னா லென்டிகுலர். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. ஸ்டொமேட்டானுங்கிறது என்னது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டானுங்கிறது எங்கே இருக்கும்னா லீவ்ஸ்ல இருக்கக்கூடியது என்னது, ஸ்டொமேட்டா. அது மூலமா என்ன ஆகும்னா தண்ணி வெளியே வரும். கியூட்டிகல்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா லீஃபோட ஒரு லேயர் தான் வந்து கியூட்டிகல். கியூட்டிகல் மூலமாவே என்ன ஆகும்னா தண்ணி என்ன பண்ணும், கொஞ்சம் வெளியே வரும். லென்டிகுலர்னுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரப்பட்டை வழியா என்ன பண்ணும்னா மைனூட் போர்ஸ் ஃபவுண்ட் ஆன் த பார்க் ஆஃப் த வுட்டி பிளான்ட்ஸ். மரப்பட்டை வழியா என்ன ஆகும்னா தண்ணி வந்துட்டு வெளியே வரும். அது வந்து லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் எலிஜிபிள். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுங்க, அந்த ஆர்டரில் படிச்சிருங்க. ஸ்டொமேட்டால தண்ணி அதிகமாக போகும், அதுக்கு அடுத்து கியூட்டிக்கலில் தண்ணி போகும், அதுக்கு அடுத்து லென்டிகுலர். லென்டிகுலர்னா ரொம்ப கம்மியாக போகிறது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டு எங்கேருந்து போகக்கூடியது, இலை மூலமாக போகக்கூடியது, இலை வழியாக போகக்கூடியது. லென்டிகுலர்னுங்கிறது என்னது, மரப்பட்டை வழியாக தண்ணி வெளியே போகும். சரியா? நீங்கள் பார்க்கலாம் முடியாதுப்பா, ரொம்ப கொஞ்சமாக போகும், அவ்வளோதான். நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது பெருசா ஒன்றும். அப்படி இலை மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்களா எங்கேயாச்சும் வந்துட்டு, அப்படின்னா தண்ணி வெளியேறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான், கொஞ்சம் அப்படி, அவ்வளோதான். வெயிட் பண்ண சொல்லும் போது எழுதுங்க. இந்த கண்டென்ட் இப்போதைக்கு விட்டுருங்க, இதுக்கு அடுத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுத வேண்டாம், இது வரைக்கும் எழுத வேண்டாம், இதுக்கு அடுத்து எழுதுங்க. இன்னும் இதோட என்ன முடிஞ்சிருச்சு, மோஸ்ட்லி வந்துட்டு லீவ்ஸ் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அடுத்து ஃப்ளவர்ஸ், அப்புறம் என்னது அடுத்த கண்டென்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படியே. இப்படி கூட கேட்பாங்க, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன்ங்கிறது எது மூலமா தண்ணி வெளியே போறது, ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு, அப்படி கேட்ட வச்சுருவாங்க. அப்போ என்னது, லென்டிகுலர்னுங்கிறது எது வழியாக வெளியே போகிறது, ஸ்டெம் வழியாக தண்ணி வெளியேறதுக்கு பேர் லென்டிகுலர், அவ்வளோதான். போலாமா அடுத்தது? அடுத்து ஃப்ளவர்ஸ் ஹெட்டிங் போட்டு இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்னுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. இட் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஃப்ளவர் தான் என்னது, ஒரு தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவர் தான் என்னவா மாறும்னா ஃப்ரூட்ஸாக மாறும்.
சரியா? அந்த ப்ராசஸ் தான் என்னது? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூ வந்து காயா மாறி காய் கனியா மாறது எல்லாமே என்னதான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூ தானே காயா மாறுது. அப்போ அந்த அதான் என்னது? ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கால்டு பெடிசில். நம்ம ஸ்டாக் ஆஃப் த லீஃபுக்கு என்ன பார்த்தோம்? பிடிஓல்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த காம்பு இப்படி இருக்கும்ல, இதான் என்னது? ஸ்டாக். இது வந்துட்டு இந்த ஸ்டாக் ஆஃப் த லீஃபுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிடிஓல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இப்படி இருக்குல்ல, ஃப்ளவர் இப்படி இருக்குல்ல, இதோட இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க? சின்ன சின்ன வார்த்தை டிஃபரன்ஸ் வருதா? பிடிஓல், பெடிசில். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா சூஸில் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்பான் தெரியுமா? ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து ஃப்ளவரில் வந்து எது கரெக்டு, லீஃப்ல எது கரெக்ட், அப்போ கேட்கும்போது ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கால்டு பிடிஓல்னு கொடுத்துருவாங்க. நமக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணிச்சீங்க? தரவா படிச்சுங்க. ஸ்டாக் ஆஃப் த லீஃபுக்கு பேர் வந்து பிடிஓல். அதே இந்த ஸ்டாக்னா என்ன சொன்ன? அந்த காம்பு தான், இந்த இருக்குல்ல, பிடிச்சிருக்கு பிடிக்கணும், அது காம்புக்கு பேர் தான் என்னது? ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பூவோடது வந்து பார்த்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃப்ளவரில் வந்து 4 பார்ட் இருக்கும். கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம். அப்படி இல்லை அப்படின்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன், கார்பல்ஸ். ஒன்று இப்படி படிங்க அல்லது இப்படி படிச்சுக்கோங்க. சரியா? ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணி படிச்சிடக்கூடாது. கேலிக்ஸ், கரோலா, ஸ்டேமன் அப்படி படிச்சிடக்கூடாது. கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம். அப்படி இல்லை அப்படின்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன், கார்பல்ஸ். கவனிங்க. கேலிக்ஸ் இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் தான். அந்த பூ மொட்டை இருக்கும் பார்த்தீங்களா? பூ மொட்டை இருக்கும். அந்த மொட்டை பாதுகாக்கிறது யாரா அப்படின்னா அந்த கேலிக்ஸ் தான். அந்த பூக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல ஒன்று மூடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் பூ விரியும் போது அந்த பச்சை கலர் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் தான் பூ உள்ள இருக்கும். அந்த பூ பச்சை கலர் தான் முதல்ல மூடி இருக்கும். மல்லிகைப்பூலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், பச்சை கலர்ல பார்த்துருக்கீங்களா? அதுதான் கேலிக்ஸ். அந்த பூ மொட்டா இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த பூவை மூடி பாதுகாக்கிறது யாரா அப்படின்னா அந்த கேலிக்ஸ் தான். அடுத்து கரோலானுங்கிறது பார்த்தா பிரைட்டஸ்ட் பார்ட். உங்களுக்கு ஃப்ளவர்ல கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோலா தான். உங்களுக்கு இதழ்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதுல்ல, அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோலா தான். அடுத்து ஆண்ட்ரோசியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். கைனோசியம்ங்கிறது பார்த்தா ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ரெண்டுமே ஃப்ளவர்ல இருக்கும். சரியா? எலிஜிங். இதை கேட்டிருந்தாங்க, பிரைட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள். என்னது? கரோலா. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து எழுதிங்க. ஃப்ளவர் ஹெட்டிங் போட்டுங்க. ஃப்ளவர் தான் என்னது? தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான். சரியா? கேலிக்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். கரோலா வந்துட்டு பிரைட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இங்கே தேடினாலும் என்ன கிடைக்காது நமக்கு? வந்துட்டு பாயிண்ட் கிடைக்காது. சரியா? அதை நான் எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்டு போட்டு நீங்களாக கண்டென்ட் எழுதணும். எழுதி அந்த கண்டென்ட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து என்ன பண்ணணும்? கக்கணும். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கக்கணும் முடிவு பண்ணி வச்சுங்களேன், வாயிலிருந்து எதுவுமே வெளியே வராது. ஓகேவா? ரைட். அடுத்து வந்துட்டு ரெண்டு ப்ராசஸ் கவனிங்க. 2 ப்ராசஸ் இருக்குதுப்பா. ஒன்று பாலினேஷன், ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன். இதில் எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நடக்கும், எந்த ப்ராசஸ் செகண்ட் நடக்கும்? இது ஃபர்ஸ்டா அதுக்கப்புறம் இது நடக்குமா, அல்லது இது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இது நடக்குமா? மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இனப்பெருக்கம், உருவாதல், கரு உருவாதல், அவ்வளவுதான். எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? எப்பவுமே பாலினேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். பாலினேஷன்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பார்ட்ல இருக்கும், ஆண்ட்ரோசியம்ல. சரியா? இந்த போலன் கிரெயின்ஸ் மேல் பார்ட்ல இருந்து ஃபீமேல் பார்ட்ல உள்ள ஓவரியில போய் விழுகும். அந்த விழுகிற ப்ராசஸ்க்கு பேரு தான் பாலினேஷன். மீனிங் புரியுதா? மேலும் ஃபீமேலும் சேர்ந்தா தானே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அந்த ரெண்டையும் சேர்க்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன் சொல்லுவாங்க. பாலினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா the transfer of pollen grains, the transfer of pollen grains from anther to ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. ஆந்தர்ங்கிறது என்னன்னா மேல் பார்ட்ல இருக்கக்கூடியது, ஸ்டிக்மான்ங்கிறது ஓவரில் இருக்கக்கூடியது.
அப்ப இந்த ஆன்தர்ல இருந்து ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும், பக்கத்துல தான் இருக்கும். இங்க இருந்து இங்க என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விழுகணும். அப்படி விழுகிற ப்ராசஸ்க்கு பேரு தான் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் பாலினேஷன் நடந்துருச்சா அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா. மாமரத்துல மாம்பூ நிறைய பார்த்துருக்கீங்களா? நிறைய மாம்பூ பூத்துருக்கு. ஒரு மார்ச் ஏப்ரல்ல என்ன ஆகும், பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும். ஆனா எல்லா மாம்பூவுமே மாங்காவா மாறுதா? எல்லாமே மாறாது. ஒன்றும் எந்தெந்த பூவுல எல்லாம் பாலினேஷன் நடக்குதோ அந்தந்த பூ தான் என்னவா மாறும், காயா மாறும். பாலினேஷன் நடக்காதது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா காஞ்சி என்ன ஆகும்னா கீழே விழுந்துடும். அந்த பாலினேஷன் தன்னால நடக்காது. அப்ப அதை இன்டியூஸ் பண்றதுக்கு பார்த்தா நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. எறும்பு இருக்குமா, எறும்பு அப்படியே பூ மேல ஊறும். அப்ப அது என்ன, எறும்போட காலில் அந்த போலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்கிறோம். திரும்ப அந்த பூ அந்த பக்கம் போறப்ப ஓவரியில பக்கம் போகுமா, அப்ப ஓவரில் வந்து கிரெயின்ஸ் விழுந்துரும். அப்போ அந்த எறும்பு தான் என்னது, ஏஜென்ட். காத்து அடிக்குமா, காத்துல வந்து அந்த கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதுல பட்டு நடக்கக்கூடியது. தண்ணி மூலமா என்ன ஆகும்னா கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஒரு பூல இருந்து ஒரே பூலம்னு அவசியம் கிடையாது. ஒரு பூல இருந்து என்ன பண்ணலாம், அடுத்த பூவுக்கு அதை என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போகலாம். அதே பூல தான் விழுகணும் என்ன கிடையாது, அவசியம் கிடையாது ஒன்றும். எறும்பு இந்த பூல ஏறுது, டக்குன்னு காலில் கிரெயின்ஸ் ஒட்டிக்கிறது, அப்படியே வேற பக்கம் போகுது, அந்த பூல என்ன பண்ணுது, ஓவரில் வந்து விழுந்துருது. அந்த வந்து எறும்பு வந்து என்னன்னு பார்த்தா ஏஜென்ட். மீனிங் புரியுதா? பாலினேஷன்ங்கிறது என்ன அப்புறம் மீனிங் என்ன பாலினேஷன்னா, போலன் கிரெயின்ஸ் வந்து ஆன்தர்ல இருந்து ஸ்டிக்மால போய் விழுகணும். மேல் பார்ட்ல இருக்கக்கூடியது போலன் கிரெயின்ஸ், ஃபீமேல் பார்ட் ஓவரில் போய் என்ன ஆகணும்னா விழுகணும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் பாலினேஷன், மகரந்த செயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா மகரந்த தூள். ஸோ பாலினேஷன் நடந்துருச்சா அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்னது, ஃபெர்டிலைசேஷன். அவ்வளோதான். மீனிங் புரியுதா? நம்மளுக்கு இருக்கிற சேம் ப்ராசஸ் தான்ப்பா. ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணணும், போயிட்டு ஓவரில் போய் பிளேஸ் ஆகணும். பிளேஸ் ஆனால் சைக்கோட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். இது வந்து மேல் பார்ட், இது வந்து ஃபீமேல் பார்ட். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா? பேர் தான் வேற வேற. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க, ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆர்னித்தோஃபில்லி அப்படின்னா மீனிங் என்னது, பாலினேஷன் பை பேர்ட்ஸ். என்டமோஃபில்லி பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். அனிமோஃபில்லினா என்னது, பாலினேஷன் பை அனிமல்ஸ்னு போட்டுறக்கூடாது, சரியா? அனிமல் மீனிங் என்ன தான், பாலினேஷன் பை விண்ட். ஜூஃபில்லினா என்னது, பாலினேஷன் பை அனிமல்ஸ். ஹைட்ரோஃபில்லினா வாட்டர். சிராப்ட்ரோஃபில்லினா பேட்ஸ். மிர்மிகோஃபில்லினா ஆண்ட். மேலகோஃபில்லி அப்படின்னா ஸ்னைக்ஸ். எழுதிச்சங்க அப்படியே, அவ்வளோதான். எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கேன். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லேயும் கேட்டிருக்கேன், சூஸ் த பெஸ்ட்லையும் கேட்டிருக்கேன். இந்த ஹைட்ரோஃபில்லியில் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, சரியா? அதில் குழந்தைங்க கூட தெரியும் ஹைட்ரோஃபில்லி எல்லாம். ஓகேவா? என்ன கேட்பாங்க, என்டமோஃபில்லி கேட்பாங்க, அனிமோஃபில்லி கேட்பாங்க. கண்டிப்பாக அனிமோஃபில்லி கேட்க நிறைய சான்ஸ் இருக்கும். நம்ம என்ன போட்டுருவோம், அனிமோஃபில்லினா அனிமல்ஸ்னு போட்டுருவோம் நம்ம வந்துட்டு. புரியுதா? ஆனால் அந்த இடத்துல ஏன் அனிமோ பேர் தெரியுமா உங்களுக்கு? அனிமோமீட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனிமோமீட்டர்னு ஒன்று இருக்கு. என்னது அது? டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் த விண்ட். காற்றோட அந்த இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அனிமோமீட்டர். அப்போ அதான் என்னது, அந்த அனிமோஃபில்லியா. ஹெட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் ஹெட்டிங் போட்டு எழுதிச்சுங்க. இவங்களாம் யாரு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி, அந்த பாலினேஷனை நடத்தக்கூடிய ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாரும் வந்துட்டு. இன்னும் ஒன்று மறந்துருச்சு, என்ன பேரு, மிர்மிகோஃபில்லி, மேலகோஃபில்லி, சிராப்டோஃபில்லி. அந்த பேர் மட்டும் வாயில் நுழையவே மாட்டேங்குது. ஓபியோஃபில்லி. லாஸ்ட் இதே எழுதிச்சுங்க. ஓபியோஃபில்லி, பாலினேஷன் பை ஸ்னேக்.
அடுத்து போலாமா? அடுத்து மூவ்மெண்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ்னு போட்டுங்க. மூவ்மெண்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கவனிங்க. மூவ்மெண்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னா பிளான்ட்டோட மூவ்மெண்ட்ஸ்னா மொத்தம் வந்து 2 டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் கவனிங்க பண்ணிக்கலாம். ஒன்று ட்ராபிசம், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டிஸ் அப்படின்பாங்க. சிம்பிள். ட்ராபிசம்னா நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு பேரு ட்ராபிசம். நாஸ்டினா நாஸ்டி பாய்ன்னு சொல்றாங்களே, நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று செய்யும், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராபிசம் என்ன பண்ண நம்ம வந்துட்டு நம்ம growth எக்ஸ்ட்ரா என்ன பண்ண நம்ம வந்துட்டு கெஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா இது இப்படி தான் போகும் நம்ம சொல்ல முடியும், அதுக்கு பேரு ட்ராபிசம். நாஸ்டிஸ் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நாஸ்டிஸ். நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியாது, அதுக்கு பேரு நாஸ்டிஸ். புரியுதா? நீங்க மூவ்மெண்ட் பிளான்ஸ் மட்டும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது வேணும்னா என்ன பண்ணுவீங்க, சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. ட்ராபிசம்னா என்னது, ரெஸ்பான்ஸ் பண்றது. நாஸ்டிஸ் அப்புறம் நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அது டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசமும் டைப்ஸ் ஆஃப் நாஸ்டிஸ்னா முக்கியமானது. ட்ராபிசம்னா நம்ம என்னது, ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்படிதான் போகும்னு சொல்ல முடியும். அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் ஏற்ற மாதிரி தான் தாவரம் என்ன பண்ண மூவ் ஆகும், அதுக்கு பேரு ட்ராபிசம். நாஸ்டிஸ்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்றதை கேட்காததுக்கு பேரு நாஸ்டிஸ். படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா படிக்காம வரீங்கல்ல, அதுக்கு பேரு. அன்னைக்கு 3 நோட்ட திரும்ப இன்னைக்கு திறந்துருப்பீங்க கரெக்டா, அன்னைக்கு கிளாஸ்ல. இல்லையாச்சா? அடுத்து ட்ராபிசம். மொத்தம் 5 டைப் ஆஃப் ட்ராபிசம் இருக்கு. போட்டோ ட்ராபிசம் என்ன தான், இன் ரெஸ்பான்ஸ் டு லைட். ஜியோட்ராபிசம் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எர்த். கீமோட்ராபிசம் இன் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ். ஹைட்ரோட்ராபிசம் இன் ரெஸ்பான்ஸ் டு வாட்டர். திக்மோட்ராபிசம் இன் ரெஸ்பான்ஸ் டு டச், எலிஜன். இப்போ ரூட் இருக்கா, ரூட் எல்லாம் வந்து என்ன ட்ராபிசம்ல வரும், ஜியோட்ராபிசம்லேயே வரும். வேற என்ன வரும், ஹைட்ரோட்ராபிசம்லேயே வரும். கரெக்டா? அவ்வளவுதான். ஸ்டெம் எதுல வரும், போட்டோட்ராபிசம்ல வரும். அவ்வளவுதான். புரியுதா? அது நோக்கி தானே வளருது, லைட் தானே ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதனாலதான். திக்மோட்ராபிசம்னா என்னது, இன் ரெஸ்பான்ஸ் டு டச். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், என்னது சத்தமா சொல்றா, தொட்டாச்சிரிங்க சொல்றியா? டச் மீ நாட் பிளான்ட் வந்து இதுல வராது எக்ஸாம்பிள், அது திக்மோ நாஸ்டிக் எக்ஸாம்பிள். திக்மோட்ராபிசம் கொடி படருதுல, கொடி படர்றது எல்லாமே திக்மோட்ராபிசம் தான். கொடி படர்ந்து போதுல, இப்போ ஒரு இடத்த கயிறு கட்டி விட்டீங்கன்னா அது கயிறை தொட்டு பார்க்கும், அந்த கம்பியை தொட்டு பார்க்கும், அடுத்து வளர்றதுக்கு இடம் இருக்கா, அப்படியே வளரு. திரும்ப அடுத்து தொட்டு பார்க்கும், அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து என்ன ஆகும்னா அதை பிடிச்சி என்ன ஆகும்னா மேலே வளரும் ஃபுல்லாவே. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? தொட்டு பார்த்து என்ன பண்றது, வளர்றதுக்கு பேரு திக்மோட்ராபிசம். ஒரு நமக்கு பிடிச்சி வளர்றதுக்கு ஒரு வெத்தலை கொடியில கயிறு கட்டி விடுறாங்க, ஏன்னா அந்த கயிறு சுத்தி வளருது இல்ல, அது தொட்டு பார்க்கும், உணர்ச்சி பார்க்கும். சரி ஒரு பொருள் இருக்கு, அப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு சுத்து, அது திரும்ப தொட்டு பார்க்குறது, பொருள் இருக்கு திரும்ப சுத்து, அந்த மாதிரி தொட்டு பார்த்து என்ன பண்ணலாம், ஃபுல்லா வளர்ந்துட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? கவனிங்க. இது எல்லாத்திலேயே பாத்தீங்கன்னா 2 சப் டைப்ஸ் இருக்குது. போட்டோட்ராபிசம் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம், நெகட்டிவ் போட்டோட்ராபிசம். அதே மாதிரி இதுவும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா
பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் சொல்லுவாங்க. சரியா? கவனிங்க. இது ரூட் சிஸ்டம். கரெக்டா? வேர் தொகுப்பு. இது வந்து என்னது? தண்டு தொகுப்பு. சரியா? பாசிட்டிவ் அப்படி என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அதை நோக்கி வளர்ந்தா அதுக்கு பேர் பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டா வளர்ந்தா நெகட்டிவ். இப்ப ரூட் சிஸ்டம் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இந்த ரூட் சிஸ்டம் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்? அதை நோக்கி வளர்ந்தா பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டா வளர்ந்தா நெகட்டிவ். இப்போ இந்த ரூட் சிஸ்டம் வந்துட்டு பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம் சொல்லலாமா? நெகட்டிவ் போட்டோட்ராபிசம் சொல்லலாமா? தண்டு தொகுப்பு என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம் சொல்லலாமா? நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். அவ்வளவுதான் மீனிங். ஏன்னா தண்டு தொகுப்பு தான் வளருது, சன்லைட்டை நோக்கி வளருது. அப்ப அது வந்து என்னது? பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம். ஆனா எர்த்துக்கு ஆப்போசிட்டா போகுது, அப்ப அது நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். அவ்வளவுதான் மீனிங். வேர் தொகுப்பு பாருங்க, இது எப்படி போகுதுன்னா பூமியை நோக்கி போகுது, அப்ப அது பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். ஆனா சன்னுக்கு என்ன பண்ணுது? ஆப்போசிட்டா போகுது, அப்ப நெகட்டிவ் போட்டோட்ராபிசம். கான்செப்ட் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதை நோக்கி போனா பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டா போனா நெகட்டிவ். அப்ப வேறு தொகுப்பு தண்டு தொகுப்பு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ரூட் சிஸ்டம் என்ன சொல்லலாம்? வேற நோக்கி போகுது, அப்ப பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டா கீழே போகுது, அப்ப நெகட்டிவ் போட்டோட்ராபிசம். இது தண்டு தொகுப்பு பார்த்தீங்கன்னா சன்லைட்டை நோக்கி தான் போகுது, அப்ப அது பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம். ஆனா எர்த்துக்கு ஆப்போசிட்டா போகுது, நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். புரியுதா? இது வேணும்னா நீங்க எழுதிச்சேங்க, இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா விட்டுருங்க. எல்லாம் இந்த மாதிரி கேட்டு வச்சுருவாங்க. ரூட் சிஸ்டம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் பாசிட்டிவ் போட்டோட்ராபிசம், நெகட்டிவ் போட்டோட்ராபிசம், பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், நெகட்டிவ் அந்த மாதிரி கேட்டு வச்சுருவாங்க. ஏதாச்சும் வந்துட்டு அப்படி ரெண்டையும் வருதா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் ஏ அண்ட் பி சேர்த்து கொடுப்பாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரூட் சிஸ்டம்ங்கிறது என்னது? நெகட்டிவ் போட்டோட்ராபிசம்லேயே வரும், பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம்லேயே வரும். அதே மாதிரி பாசிட்டிவ் ஹைட்ரோட்ராபிசம்லேயே வரும். கரெக்டா? ரூட் வந்துட்டு புரியுதா புரியலையே அந்த கதை? அதுவும் ரூட் பாசிட்டிவ் ஹைட்ரோ தண்ணி தானே போகுது வேறு வந்துட்டு, அப்ப பாசிட்டிவ் ஹைட்ரோட்ராபிசம். வேற என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் கீமோட்ராபிசம்னு சொல்லலாம். கரெக்டா? கெமிக்கல்ஸ்னா மினரல்ஸ், ஃபெர்டிலைசர், அதை நோக்கி என்ன பண்ண வேர் வந்து போகும்ல அப்சர்வ் பண்றதுக்கு, அதுவும் சொல்லலாம். போட்டோவை தவிர முக்கால்வாசி மிச்சம் எல்லாமே என்ன இருக்கும்? ரூட் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். ஃபுல்லா தண்ணியை நோக்கி போகும், கெமிக்கலை நோக்கி வேறு போகும், எர்த்தை நோக்கியும் போகும். புரியுதா? தெளிவா புரிஞ்சு எழுதுங்க. தயவு செஞ்சு குருட்டு மனப்பாடம் பண்ணிடாதீங்க, அப்புறம் மறந்து போயிடும். ஒரு காலத்துல பார்த்தா நிறைய டைம் மேக்ஸ் ஃபாலோ கேட்டு வச்சிருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் படிச்சாச்சு இதெல்லாம், அதனால கேட்கறது இல்லை. இப்பெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போட்டா இதுதான் கேட்பாங்க. சிக்மோட்ராபிசமும் நாஸ்டிஸ்ல கேட்பாங்க. நாஸ்டி போலாமா? இது எழுதிட்டீங்களா? அது ஃபுல்லாமே அடுத்து நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டோநாஸ்டி. ரொம்ப தேவையில்லைப்பா, ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சா போதும். போட்டோநாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுஃபோர்மியா ஆல்பே, மூன் ஃப்ளவர், டெராசாக்கம் அஃபேஸ்னாலே. என்ன இருக்குது? நார்மலா பூ விருந்தத்துல மூடுமா? ஆனா இங்கே பாருங்க, இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? மார்னிங்ல ப்ளூம் ஆகுது, ஈவினிங்ல அது என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிடும். யுஃபோர்மியா ஆல்பே மூன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மூன் லைட்ல வந்து அது என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும், சன்லைட்ல அது வந்து என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆயிடும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கெஸ் பண்ண முடியுமா? மற்ற எல்லா ஃப்ளவர் மாதிரியா தான் இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதான் என்ன சொல்றாங்க? நாஸ்டின்னு சொல்றாங்க.
நாஸ்டிலே இந்த நாஸ்டி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குது? லைட்டை பேஸ் பண்ணியிருக்குது. அப்போ அது என்னது? போட்டோ நாஸ்டி. அவ்வளோ எலிஜி. புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? போட்டோ நாஸ்டின்னு என்ன அர்த்தம்? ரெஸ்பான்ஸ் டு லைட். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து டெராசாக்கம் ஆஃபீஸ்னாலே காலையில ப்ளூம் ஆகும், ஈவினிங்ல க்ளோஸ் ஆயிரும். அடுத்து இஃபோமியா ஆல்பி வந்து மூன் ஃப்ளவர்னு சொல்றாங்க. அது எப்படி? அது பேரே மூன் ஃப்ளவர். அப்ப என்ன அர்த்தம்? மூன் லைட்ல அது ஓப்பன் ஆகும், சன் லைட்ல அது க்ளோஸ் ஆகும். புரியுதா? இதான் நாஸ்டி, போட்டோ நாஸ்டி. தெளிவா எழுதிங்க. உங்களை எக்ஸாம்பிள்ல மட்டும்தான் கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஆனா உங்களை ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணல. எல்லாத்துலயுமே பொதுவா எக்ஸாம்பிள் தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரியா? எக்ஸாம்பிள் தரவா படிச்சுக்கோங்க. சயின்ஸ்னா ஒரு கிளாஸ்ல முடிஞ்சிடும், அடுத்த கிளாஸ்ல மோஸ்ட்லி ஈக்காலஜி தான் கடைசி டாபிக். அப்புறம் மெட்டலர்ஜி கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும்? முதல் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 3 பேர் தான் இருப்பீங்க. கரெக்டா? 3 பேர் தான் புதுசு. நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க எல்லா டாபிக்கும். அப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் நிறையா கிளாஸ்ல. அவங்க அவங்க கிளாஸ்ல போடும்போது சொல்ல மாட்டாங்களா அவங்க? சரி, நான் சொல்லிடுறேன் கிளாஸ் டாபிக் அடுத்து போடும்போது. ஒழுங்கா படிச்சுட்டு வந்துருங்க, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பொய்யால இனிமேல் கிளாஸ் பக்கம் என்னை பார்த்தாதாங்கடா, அதானே மைண்ட் வாய்ஸு. வந்தா என்ன என்னன்னு கேளு. டைம் நிறையா இருக்குதுப்பா. சாலிடாக 1 வருஷம் டைம் இருக்குது, ஓகேவா, படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த 1 வருஷம் இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. சரியா? கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஃபாஸ்ட் பண்ணி படிங்க. நம்ம ஒரு 4 மாதத்தில் சிலபஸை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 4 மாதம் வெறும் ரிவிஷன் டெஸ்ட்டு இப்படி பண்ணினாதான் சார் ஜெயிக்கவே முடியும். கடைசி வரைக்கும் பரீட்சை வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஜெயிக்கவே முடியாது. தப்பு எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கிற ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க நீங்களே. இப்போ தப்பு பண்ணுறோம், ஏன் மார்க் வரல, அப்போ நம்ம தப்பாக படிக்கிறோம், எப்படி தப்பாக படிக்கிறோம், அப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றி படிங்க. ஒரே ஃப்ளோலேயே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. எழுதிட்டீங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திக்மோனாஸ்டி. திக்மோனாஸ்டினா என்ன அர்த்தம்? டச்சு. எக்ஸாம்பிள் என்னது? மிமோசா புடிசியா. இதான் என்னது? டச் மீ நாட் பிளான்ட் சொல்லி தொட்டாச்சு நீங்கள் தான் எக்ஸாம்பிள். தொட்டா சுருங்கிக்கிற பார்த்துருக்கீங்களா? அதான் மிமோசா புடிசியா. ஆனால் எல்லா படம் தொட்டா சுருங்குத தொட்டா வந்துட்டு இது மட்டும் என்ன தொட்டா வந்து டக்குன்னு வந்துட்டு அப்படியே சுருங்கிக்கணும். அதான் மிமோசா புடிசியா, டச் மீ நாட். இதுக்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மோனாஸ்டின்னு சொல்லுவாங்க. எழுதிங்க. திக்மோட்ராபிசம் வேற, திக்மோனாஸ்டி வேறப்பா. ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா. மிமோசா புடிசி அதுக்கு எக்ஸாம்பிள், திக்மோனாஸ்டிக்கு எக்ஸாம்பிள். சரியா? இந்த சீஸ்மோனாஸ்டி இந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு தெரியுமா? இந்த சீஸ்மோனுங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? சீஸ்மோகிராஃபி எங்கே வரும்? எர்த்குவேக் மெஷர் பண்ணக்கூடியது, அதே தான். அதை வச்சு இங்கே வைப்ரேஷனு டச்சு, அதுக்காண்டி இந்த சீஸ்மோனாஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சீஸ்மோகிராஃப் தான்ப்பா, அந்த பேர் தான். நடுக்கமுறு, நிலநடுக்கம் சொல்றாங்களா, அதான். ஓகேவா? திக்மோனாஸ்டினா என்னது, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அதுக்கு இன்னொரு பேர் சீஸ்மோனாஸ்டி. இந்த 3 பேர் தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அடுத்து போலாமா? அடுத்து லாஸ்ட் தெர்மோனாஸ்டி. தெர்மோனாஸ்டினா மீனிங் என்ன அர்த்தம்? ஹீட், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் டுலிப் ஃப்ளவர். டெம்பரேச்சர் அதிகமாச்சா அப்படின்னா ப்ளூம் ஆகும், டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சா அப்படின்னா என்ன பண்ணிக்கிறோம்? சுருங்கிக்கிறோம். அதான் டுலிப் ஃப்ளவர். இதுக்கு இன்னும் ஒரு பேர் தான் குரோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோக்கஸ்னா டுலிப் ஃப்ளவர், ரெண்டும் ஒன்று தான். தெர்மோன் என்ன அர்த்தம்? இன் ரெஸ்பான்ஸ் டு ஹீட், அவ்வளவுதான். டுலிப் ஃப்ளவர் என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்?
ப்ளூம் ஆகும். ஹீட்டு கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிக்கிறோம், க்ளோஸ் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். புரியுதா? துலிப் மலர்கள். அடுத்து போலாமா? எழுதிட்டீங்களா? அடுத்து நோட்னு போட்டுங்க. நோட்னு போட்டுங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் எல்லாமே கேட்கறது இல்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பாராசைட்டிக் ரூட். பாராசைட்டிக் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா விஸ்கம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாராசைட்டிக் என்ன அர்த்தம்? பாராசைட்னா என்ன அர்த்தம்? derived from living things. கரெக்டா? அப்ப இந்த கஸ்குட்டா தாவரத்துல கூட அந்த ஹாஸ்டோரியா வேர் வந்து என்ன வேர் அப்படின்னா ஒரு பாராசைட்டிக் ரூட். அப்ப இது என்ன பண்ணுது, மற்ற தாவரத்துல இருந்து உணவை வந்து என்ன பண்ணுது, தாவரத்துக்கு வந்துட்டு உறிஞ்சி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். வேர் வந்து என்ன இருக்குது, மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நார்மலா வேர் என்ன பண்ணுமோ அதை விட்டுட்டு இந்த வேர் என்ன பண்ணுது, மாடிஃபை உருமாறுதல்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக உருமாறி இருக்குது? சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிருக்குது, உருமாறி இருக்குது. மீனிங் புரியுதா? பார்த்தா ஞாபகம் இருக்கா? கஸ்குட்டா கூட அந்த வேருக்கு பேர் என்ன படிச்சோம் நம்ம, ஹாஸ்டோரியா வேர்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? டிசீஸ் சொல்லியிருப்பேன் வந்துட்டு, டிசீஸ் நடத்தும் போது ஒரு எல்லோ கலர்ல வேர் என்ன பண்ணும், இங்க இருந்த பக்கத்துல கஸ்குட்டா இங்க இருக்கும், மற்ற தாவரம் இங்க இருக்கு. அப்படின்னா இங்க இருந்து என்ன பண்ண, வேறு இங்க இருந்து படர்ந்து போய் இந்த தாவரத்து மேல ஃபுல்லா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து சாப்பாட்டை உறிஞ்சி யாருக்கு கொடுக்கும், இந்த கஸ்குட்டாக்கு கொடுக்கும். அந்த வேருக்கு பேர் தான் என்னது, ஹாஸ்டோரியா வேர். அது எங்கெங்க இருக்கு, கஸ்குட்டா மட்டும் தான் படிச்சிருப்போம். இங்க என்ன கொடுத்துரு எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்னு விஸ்கம் கொடுத்துருங்க. கவனிங்க. அடுத்த ரெஸ்பிரேட்டரி ரூட் அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? சுவாசத்துக்காண்டி என்ன ஆகும்னா வேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். நார்மலா வேர் பூமி கல்ல தான் இருக்கும். இந்த அவிசென்னியால வந்து என்ன ஆகும்னா தண்ணிக்கு மேல வேர் மேல இருக்கும். இந்த சதுப்பு நில பகுதியில் போயிருக்கீங்களா? அங்கே ஃபுல்லா என்ன இருக்கும்னா இந்த அவிசென்னியா ரைசோபோரா தான் இருக்கும். தண்ணி இருக்கும், மரம் இருக்கும். இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்படி இப்படி மேல தூக்கிட்டு அப்படி குச்சி குச்சி மாதிரி இப்படி இருக்கும். பாத்துருக்கீங்களா? இதான் அதோட ரூட். தண்ணிக்கு மேல வந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். எதுக்காக வெளியே இருக்குது? ஆக்சிஜன் அப்சர்வ் பண்றதுக்கா, சுவாசத்துக்காண்டி வெளியே இருக்கும். இங்க இருக்காடா, சரி சர்ச் எங்க இருக்குது? இந்த இருக்கா? பெருசா வருமா? தெரியுது டயக்ராம்ல. இது ஃபுல்லாமே அதோட ரூட் தான். ஏன் பெருசா வர மாட்டேங்குது? பெருசா வராதா? ஜூம் பண்ணா உடஞ்சிரும்டா அது. சரி விடுங்க. டயக்ராம்ல தெரியுதா ஓரளவுக்கு? நீட்டிட்டு தெரியுதா? வெளியே நீட்டிட்டு இருக்கு பாருங்க. இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூட். எதுக்காக மாதிரி நீட்டிட்டு இருக்குது? சுவாசத்துக்காண்டி என்ன ஆகும்னா மாடிஃபை ஆயிருக்கும் அந்த ரூட் வந்து. சரியா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எபிஃபைட்டிக் ரூட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேண்டாம். சரியா? அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்கு எக்ஸாம்பிளே வேண்டாதான். சரியா? வேண்டாம்னா வேண்டாம் விட்டுறக்கூடாது, அப்படியே வந்துடு. சரியா?
வேண்டானிக்கிறது வந்து பார்த்தா பாலைவன ரோசான்னு சொல்லுவாங்க. இது வந்து எபிஃபைட்டிங் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த வேண்டா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இந்த மரத்துக்கு மேலே இங்கே போய் பிடிச்சிக்கிட்டு வளரும். இந்த எபிஃபைட்டிக் ரூட் வேண்டா வந்துட்டு எதுக்காக அங்கே போய் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புக்காண்டி வளரும். கொஞ்சம் கீழே இறங்கி வளர்ந்துச்சா அப்படின்னா நிறைய மிருகம் வந்து என்ன பண்ணா சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணுது அப்படின்னா மரத்துக்கு மேலே வளரும். ஆனால் இது என்ன பண்ணோம்னா சாப்பாடு மருந்து எடுக்காது. அது என்ன பண்ணிக்கிறோம், தானாகவே உணவை தயார் பண்ணிக்கிறோம். என்ன பர்பஸ்க்காண்டி மரத்து மேலே ஒட்டி இருக்குது? ஒன்லி ஃபார் ஷெல்டர், நாட் ஃபார் ஃபுட்டு. ஃபுட்டுக்காக கிடையாது. ஃபுட்டுக்காக இருந்தால் அது என்ன பண்ணுறது வந்துட்டு நார்மலாக பேராசைட்டிக்கில் போயிடாது வந்துட்டு. ஃபுட்டு எல்லாமே இந்த வேண்டா என்ன பண்ணிக்கிறோம், தானாகவே உணவை தயார் பண்ணிக்கிறோம். அது ஏன் மற்ற மரத்து மேலே இருக்கா அப்படின்னா எதுக்காக இருக்குது? ஒன்லி ஃபார் ஷெல்டர். சரியா? தெரியுதா? இந்த மாதிரி என்ன ஆகும்னா மரத்துக்கு மேலே பாதியில் வளரும் ஃபுல்லாக. தெரியுதா? தெரியுதாப்பா? மரத்தில் பாதியில் வளர்றது வந்துட்டு இதே எபிஃபைட்டிக் ரூட். கீழே தரையில் வளர்ந்தா என்ன ஆகுது, நம்ம ஆளுங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணுது, அது வந்துட்டு மரத்து மேலே வளருது ஃபுல்லாக. சரியா? இது எப்படி மரத்து மேலே போகும்னு நம்ம யோசிக்க தேவையில்லை ஒன்றும். ஓகேவா? அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட். அப்புறம் மீனிங் என்ன அர்த்தம்? ரூட் வந்து என்ன பண்ணோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். நார்மலாக லீவ்ஸ் தானே பண்ணும். இந்த பிளான்ட்ல என்ன பண்ணும், ரூட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் டீனோஸ். தெளிவாக எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? பாராசைட்டிக் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான் கொஸ்டினே. இனிமேல் அடுத்த ஃபுல்லாமே வெறும் நேம் இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் அதெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த பிச்சு 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 இந்த மாதிரி என்ன ஆகும்னா கொஞ்சம் நிறைய நேம் வரும். இன்னும் நிறையா இருக்குது. பாட்னி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சுவாலஜி அப்படிதான் இருக்கும். ஆனால் சுவாலஜியை கம்பேர் பண்ணும்போது பாட்னி கொஞ்சம் நேமிங் அதிகமாக இருக்கும். இல்லையாச்சா? அடுத்த டாபிக் ஜாலியாக இருக்கும். அடுத்த டாபிக் என்னது? ஈக்காலஜி. அது கொஞ்சம் நல்லா என்ன ஆகும்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த வச்சிருக்கேன் பாருங்க, நான் டயக்ராம், நான் ஒரு பைத்தியம். இதப்பா எங்கே தேடிட்டு இருக்கேன் பாருங்க.
இதான் என்னது? பாராசைட்டிக் ரூட், கஸ்குட்டா. தெரியுதா? மஞ்சள் கலர்ல போயிட்டு வருதா? அதான். அட மெண்டல் பயவுலங்கிற மாதிரி. இதான் வந்து என்னது? ரெஸ்பிரேட்டரி ரூட். கரெக்டா? அபிசன்னியா மாதிரி நீட்டிட்டு இருக்கா? ஆர்ச்சி. அது போட்டோசிந்தட்டிக்கா இருக்கும். டீனோஸ்போரா. இது ஆர்ச்சி. தெரியுதா மேல வளர்ந்துருக்கிறது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஹெட்டிங் போட்டுங்கப்பா. தாவர ஹார்மோன். நேற்று பிசி எக்ஸாம் எழுதுனீங்களா யாராச்சும் போய்? அதில் கேட்டிருந்தாங்க இந்த ஹார்மோன் வச்சு ஒரு கொஸ்டின். சப்பையாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். ஆனால் பிசி நிறைய பேர் போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம குரூப் 2க்கு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பிசி எக்ஸாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஒன்றுமே இருக்காது. சரியா? பிளான்ட் ஹார்மோன்ஸ் சும்மா ஹெட்டிங் மட்டும் போட்டுங்க. நான் அப்படியே ஒவ்வொரு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கீழே கீழே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின். ஆக்சின் வந்து இந்த ஹார்மோன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம். அவ்வளோதான். ஆக்சின் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம். சரியா? அதே மாதிரி சீட்லெஸ் ஃப்ரூட்டுக்கு என்ன பண்ணுது? ஆக்சின் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு ஹார்மோனுக்கு ஒரு 2 பாயிண்ட் தான் படிக்க போறோம். வேற ஒன்றும் இல்லை. 2 மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். ஆக்சின் வந்து எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம். வேற என்னது? பார்த்தினோ கார்பினா மீனிங் என்ன அர்த்தம்? சீட்லெஸ் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இப்போ ஃபுல்லாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தினோ கார்பிக் தான். விதையே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறாங்க. ஃபுல்லாக ஹைபிரிட். எக்ஸாம்பிள் போட்டு IAA 2,4D இதை மட்டும் போட்டுக்கோங்க போதும். IAA 2,4D ஆக்சினுக்கு சும்மா எக்ஸாம்பிள். சும்மா இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப டீட்டெயில் எல்லாம் படிக்க வேணாம். சரியா? ரொம்ப சிம்பிளா பேசிக்கா எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம்முக்கு வந்து எந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே. என்ன ஹார்மோன்? ஆக்சின். அவ்வளோதான். இப்போ நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் வரும்ப்பா. படிச்சிருக்கோம். ஞாபகம் எண்டோக்ரைன்ல பிட்யூட்ரி, தைராய்டு எல்லாம் படிச்சிருக்கோம். கிளாண்ட் எல்லாமே. அது நமக்குள்ள ஹார்மோன். அதே மாதிரி பிளான்ட்டுக்கு ஒரு 4-5 ஹார்மோன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்து என்னது? ஆக்சின். போலாம். அடுத்தது ரெண்டாவது ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனின். சைட்டோகைனின் அதுலயே பேர் இருக்கு. சைட்டோகைனின்னா என்ன மீனிங்? சைட்டோகைனசிஸ். அப்ப என்ன ஆகும்னா செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்றா? இந்த சைட்டோகைனின் நடக்குது. சைட்டோனா சைட்டோபிளாசம்பா. அதான் அந்த சைட்டோகைனின். செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாரு? சைட்டோகைனின். அப்ப செல் டிவிஷன் ரொம்ப நிறைய நடந்துகிட்டே இருக்கா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட் வந்து ரொம்ப வருஷம் உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது காரணமானது யாரு? இந்த சைட்டோகைனின் தான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? பிளான்ட் எவ்வளவு ஏஜான உயிர் வாழ முடியுதுல பிளான்ட்னால வந்துட்டு 100 வருஷம் 150 வருஷம் பிளான்ட் தாவர மரம் உயிர் வாழுதுல. அதுக்கு என்ன காரணம்? இந்த சைட்டோகைனின் ஹார்மோன் தான். புரியுதா? புரியலையா? டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். கரெக்டா? அந்த ஏஜிங் ப்ராசஸ் என்ன பண்ணி வைக்குது? ஸ்லோ பண்ணி விடுது. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு வந்துட்டு 1 வருஷம்னா 1 வயசு முடிஞ்சிருதா, அதுக்கு வந்து 1 வருஷம் ஓடுது அப்படின்னா 1/3 வயசு தான். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி புரியுதா? அதனாலதான் ரொம்ப வருஷம் உயிர் வாழுது. அது காரணமான ஹார்மோன் வந்து யாரு அப்படின்னா சைட்டோகைன். கிளியரா? அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமானது கிப்ரல்லின். இருக்கிறதுல இதான் என்னது? மோஸ்ட் abundantly found plant ஹார்மோன் வந்து யாரு அப்படின்னா கிப்ரலின் தான். சரியா? அடுத்து இதோட முக்கியமானது பாத்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் த இன்டர்னோட். இன்டர்னோட்னா என்ன அர்த்தம்? இன்டர்னோட்னா இன்டர்னோட் தான். நோடு அப்படின்னா மீனிங் என்னது? ஒரு ஸ்டெம்ல ஒரு இலை உருவாகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் நோடு. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. இந்த 2 நோடுக்கு உள்ள இடப்பட்ட டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னோடு அப்படின்னு. அப்ப அந்த இன்டர்னோடு எலாங்கேஷனுக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்றா அப்படின்னா இந்த கிப்ரலின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுது. எலாங்கேஷன் ஆஃப் த இன்டர்னோடு.
அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க, இது கூட தேவையில்லை. அடுத்து முக்கியமான சொல்றேன். எழுதிட்டீங்களா? இந்த ஒரே ஒரு பாயிண்ட், பக்கேனே டிசீஸ் அல்லது ஃபூலி சீல்டிங் டிசீஸ் அப்படின்பாங்க. இந்த டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிப்ரெல்லா ஃபுஜிகுராய். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, இது ஏன் இந்த ஃபங்கஸ் இந்த தாவரத்தை தாக்கிருச்சு அப்படின்னா, ரைஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வளர்ந்துரும், அறுவடை செய்யற அளவு வளர்ந்துரும். ஆனால் உள்ள ஒன்று என்ன இருக்காது, உருவாயிருக்காது. அந்த இன்டர்னல் எலாங்கேஷன் வந்து பெருசாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா செடி பெருசா வளர்ந்துரும். ஆனா என்ன இருக்காது, நெல் வந்து உருவாயிருக்காது, நம்மளை ஏமாத்துற மாதிரி பெருசா வளர்ந்துரும். நார்மலா வளர்றது காரணமான ஹார்மோன் வந்து யாரு, கிப்ரலின் தானே. அப்போ ஒரு ஃபங்கஸ்னால என்ன ஆகுதுன்னா பிளான்ட் வளர்ந்துருது, ஆனா ஒன்றும் உருவாகாது, பிளான்ட் மட்டும் வளர்ந்துருது. அப்ப அந்த ஃபங்கஸ்க்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கிப்ரெல்லா ஃபியூஜிகுராய் அப்படின்றாங்க. இந்த கிப்ரலின் ஹார்மோன் பண்ண வேண்டிய வேலையை யாரு பண்றா, தப்பா இது பண்ணி விட்டுருது. அதை என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, ஃபூலி சீல்டிங் டிசீஸ், நம்மளை ஏமாத்துறது, வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? நீங்க என்ன தெரிஞ்சுக்கங்க, பக்கேனே டிசீஸ், அதுக்கு என்ன ஒரு பேரு, ஃபூலி சீல்டிங் டிசீஸ். அதுக்கு காரணமான ஃபங்கஸ்க்கு பேர் என்னது, ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். இந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஏன் அந்த ஃபங்கஸ்க்கு கிப்ரெல்லா ஃபியூஜிகுராய்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கிப்ரலின் ஹார்மோன் பண்ண வேண்டிய வேலை யார் பண்றா, இந்த ஃபங்கஸ் தப்பா பண்ணிருது, அவ்வளவுதான். புரியுதா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, பக்கேனே நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேர் கேட்பாங்க, இவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா? பக்கேனே டிசீஸ், ஃபங்கஸோட பேர் என்னது, ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். 2-3 டைம் கேட்டிருக்கான்ப்பா அது. பக்கேனே டிசீஸ், ஃபூலி சீல்டிங் டிசீஸ் 2-3 டைம் மேலே கேட்டிருக்கான். நம்ம எக்ஸாம்லயும் கேட்டிருக்கேன், அந்த குரூப் 7 குரூப் 8 இருக்குல்ல அதுலயும் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்குல்ல அதுலயும் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின். இல்லை சப்பையான கொஸ்டின் ஒண்ணுமே இருக்கு, அது ஒண்ணும். நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்டர்னோடல் எலாங்கேஷன் யாரு காஸ் பண்றது, ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். தெரியுதா? நார்மலா ஜிப்ரலின் பண்ண என்ன பண்ணுது, இந்த ஃபங்கஸ் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் பண்ணி என்ன பண்ணிருது, எலாங்கேஷன் அதிகப்படுத்தி விட்டுருது, அவ்வளவுதான். நல்லா மேலே ஹைட்டா வளர்ந்துடும். ஆனா என்ன இருக்காது, உள்ள வந்து நெல் வந்து எதுவுமே வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்காது, அவ்வளவுதான். இன்டர்னோடு மட்டும் என்ன ஆகும், ஃபுல்லா வந்துட்டு எலாங்கேஷன் ஆகி பெருசு பெருசா வளர ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். புரியுதா? அடுத்து போலாமா? மற்ற கதை எதுவுமே எழுத வேணாம், இதெல்லாம் எதுவுமே எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட், அடுத்து எலாங்கேஷன் இன்டர்னோட இந்த பாயிண்ட், அடுத்து பக்கேனே டிசீஸ்க்கு காரணமான இந்த ஃபங்கஸோட பேர், அவ்வளவுதான் பாயிண்ட். வேற எந்த பாயிண்ட் நமக்கு என்ன தேவையில்லை, கதை நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது போலாமா? அடுத்து அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா growth inhibitor. மரம் வந்து ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிடக்கூடாது, அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிடக்கூடாதுல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய growth inhibitor வந்து யாரா அப்படின்னா ஏபி, அப்சிசிக் ஆசிட். growthக்கு ஆக்சின் பார்த்தோமா நம்ம வந்துட்டு, இது வந்து என்னன்னு பார்த்தா அப்சிசிக் ஆசிட் வந்து என்னது, growth inhibitor. அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம், தடுக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா புரியலையா? இன்ஹிபிட்டர்னா ஸ்டாப் பண்றதுப்பா. தாவரம் என்ன வளர்ந்துக்கிட்டே போதா வானத்து வரைக்கும், இல்ல ஒரு லெவல் மேல ஸ்டாப் ஆகுது இல்ல, அதை ஸ்டாப் பண்றது யாரா அப்படின்னா அந்த ஏபிஏ தான் ஸ்டாப் பண்ணும், அப்சிசிக் ஆசிட். இந்த பிராக்கெட்ல ஏபிஏன்னு போட்டுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அவ்வளோ மழை அடித்தாலும் அவ்வளோ புயல் அடித்தாலும் வெயில் இருந்தாலும் மரம் அப்படியே இருக்கல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி நிற்கிது இல்லை, அது காரணமான ஹார்மோன் இந்த அப்சிசிக் ஆசிட் தான். கோவம் வந்து பலர் நம்மளை கன்னத்தில் அடிக்குது, அதுவும் இல்லைல்ல. நம்மளது ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன் என்ன ஹார்மோன், அதான் பார்க்க போனீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 4 ஹார்மோன் பேர் தான் உங்களுக்கு, 4 ஹார்மோன்ல ஒரு ஹார்மோன், அவ்வளவுதான். அது நீங்க 4 ஹார்மோன் எடுத்துங்க சாய்ஸ்ல. ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன், அட்ரினலின் எமர்ஜென்சி ஹார்மோன், தைராக்சின் பர்சனாலிட்டி ஹார்மோன்,
கார்டிசோல். கார்டிசோல் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன் அல்லது லைஃப் சேவிங் ஹார்மோன் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போதோ, நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போதோ இந்த கார்டிசோல் தான் என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும் சொல்லி கதை சொல்லியிருப்பேன். பிராக்கெட்ல எழுதியிருப்பீங்க பாருங்க. அட்ரினல் கிளாண்ட் எடுத்து பாருங்க, ஆல்டோஸ்டிரோன் கார்டிசோல் எழுதியிருப்பீங்க இருக்கா, ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன் அதுதான். ரைட், இது எழுதிட்டீங்களா? அப்சிசிக் ஆசிட் எழுதிட்டீங்களா? அடுத்து வந்து எத்திலின். எத்திலின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். இதான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இதான் இப்போ நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின், முந்தாண்டு நடந்த எக்ஸாமில் பல பழுப்பதற்கு காரணமான ஹார்மோன் கேட்டிருந்தேன். என்ன ஹார்மோனு? எத்திலின். அவ்வளோதான். இதெல்லாம் வேணாம். எத்திலின் இஸ் த கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். எத்திலின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோ. போலாமா? அடுத்தது அடுத்து ஃப்ளோரிஜன். ஃப்ளோரிஜன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூமிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். பூ பூத்து குலுங்குறதுக்கு முக்கியமான ஹார்மோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிஜன். அதே மாதிரி லாஸ்ட் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டின். ட்ராமாட்டின் ட்ராமானா என்ன தெரியுமா? அடிபட்டு போகிற வார்டுக்கு பேர் தான் ட்ராமா வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராமாட்டின் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், தாவர அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? அது வந்துட்டு அப்போ அது என்ன பண்ணணும், தன்னைத்தானே அது ஹீல் பண்ணிக்கிறணுமா? அதான் என்னது, இந்த ட்ராமாட்டின். ட்ராமாட்டின் சுரக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு? இந்த ட்ராமாட்டின் சுரக்கிறதுக்கு பிளான்ட் முக்கியமான காரணம் யாரு? யாரு? இந்த பிளான்ட் ட்ராமாட்டினை சுரக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? நம்ம தான் முக்கியமான காரணம். இது என்ன கேள்வியே? பார்க்கில் உட்காந்துருப்போம், ஒரு பிளேடை வச்சு என்ன பண்றது, நம்ம பேரை அப்படியே செதுக்கு பச்சை குத்துறது மரத்து மேலே. அப்படியே நம்ம பெருசா இது பண்ணிட்டோம்ல நம்ம வந்துட்டு, அப்ப நம்ம என்ன பண்றது, பிளேடை வச்சு பேரை பச்சை குத்துறோமா? அப்ப அது என்ன பண்ணுது, அந்த பிளான்ட் அடி வாங்குதுன்னு அர்த்தம். ஃபோன் பேசிட்டே இருப்போம், இலையை பிச்சு போட்டுட்டே இருக்கிறது, தண்டை பிச்சு போட்டுட்டே இருக்கிறது. அப்படியே அந்த வேலையை பண்ணுவீங்களா எல்லாரும்? இனியா பண்ணாதீங்க. அதுவும் என்னது, உயிருள்ள ஒரு பொருள் தான். நம்மளை ஒருத்தர் முடிய பிச்சு போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நீங்க இலையை பிச்சு போடுறது பிளான்ட்டுக்கு. நம்ம முதுகுல பிளேடை வச்சு யாராச்சும் செதுக்குனா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நீங்க என்ன பண்றது, மரத்தை பிளேடை வச்சு கீறுறது. இனிமே என்ன பண்ணக்கூடாது, அப்பெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. சரியா? இன்னைக்கே போய் பேரை பச்சை குத்திடுற வேற மரத்துல, அதானே? நம்மள மாதிரியே பிளான்ட் என்னது, லிவிங் திங்ஸ் தான். அப்படி சொன்னது யாரு? தாவரத்துக்கும் உணர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா? யாரு? வைரமுத்தா? எது யாரா சொல்லியிருப்பா? எல்லாத்துக்கும் சாய்ஸ் தான். எழுதிங்க, ஜேசி போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ். இவர் வந்து ஒரு கிராஃப் மாதிரி கண்டுபிடிச்சு அதை வச்சு ப்ரூஃப் பண்ணியிருப்பார். அந்த கிராஃபுக்கு பேரு கிரெஸ்கோ கிராஃப். இதுவே கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். ஜேசி போஸ் கண்டுபிடிச்ச கிராஃபுக்கு பேரு கிரெஸ்கோ கிராஃப். நம்ம ஒரு தாவரத்துக்கு முன்னாடி இருந்து நல்லா பிளசண்டா பேசி ஒரு பாட்டெல்லாம் பாடி நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம்னா தாவரம் நல்லா வளருமா? அதுக்கு முன்னாடி நம்ம திட்டிக்கிட்டே சண்டை போட்டு மூஞ்சியை ரொம்ப இதா வச்சுட்டு தாவரம் சீக்கிரம் செத்து போயிருமா? சரியா? நம்ம மூஞ்சிக்கெல்லாம் தாவரம் எப்பயுமே வளரவே வளராது வீட்டுக்குள்ள, கரெக்டா? முக்காவாசி டைம் நம்ம மூஞ்சி அப்படிதான் இருக்கும். கரெக்டா? இனிமே என்ன பண்ண, தாவரத்திட்ட போய் பேசி பாருங்க. ரொம்ப முக்கியம், தனியா இருக்கும்போது பேசுங்க. சரியா? பக்கத்துல ஆளை வச்சு பேசாதீங்க. என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்து வச்சுருவாங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய். சரியா?
அடுத்து மெடிசினல் பிளான்ட்ஸ். இன்னும் 2 டப்பா தான். இது ஒரு டப்பா, இன்னொரு டப்பா. அதோட என்ன முடிஞ்சிச்சு? பிளான்ட் பிசியாலஜி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரியா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கவனிச்சிங்க, இது வந்து மருந்தோட பேர். ஓகேவா? ரெண்டாவது இந்த மருந்து என்ன எதுக்கு உதவுது? இது ரெண்டாவது. அந்த மருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க? இது மூணாவது. ஸோ மார்பின்ங்கிறது பெயின் கில்லரா பயன்படுத்தக்கூடிய மருந்து. எங்க இருந்து எடுக்கிறாங்க? பாப்பாவர் சோம்னிஃபரம். தாவரத்தோட பேரு பாப்பாவர் சோம்னிஃபரம். ரெண்டாவது குயினைன். இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமானது. எக்கச்சக்க டைம் கேட்டிருக்கேன். குயினைன். குயினைன்ங்கிறது வந்து பார்த்தா ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக். மலேரியாவுக்கு மருந்து தான் வந்து என்னது? குயினைன். எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சிங்கோனா ட்ரீ, சிங்கோனா கேலிசையா. மூணாவது டிகாக்சின். எதுக்கு அப்படின்னா ஹார்ட் டிசீஸ்க்கு. ட்ரீயோட பேரு டிஜிட்டாலிஸ். அதே மாதிரி எஃபிட்ரின். ஞாபகம் அந்த பேரு அங்க எழுதி போட்டிருப்பேன். எஃபிட்ரின் எதுக்கு? காஃபுக்கு மருந்து. காஃப் வேற எதுக்கு? ஆஸ்துமா. வெரி குட். ஆஸ்துமாக்கு மருந்து. எங்க இருந்து எடுக்கிறாங்க? எஃபிட்ரா சினிகா. இன்னும் ஒரு மரம் எழுதி போட்டிருப்பேன், எஃபிட்ரா ஜெரார்டியானா. இந்த ரெண்டுல இருந்து என்ன மருந்து எடுப்பாங்க? இந்த எஃபிட்ரின்ங்கிற ஒரு மருந்து. இது மருந்தோட பேருப்பா. புரியுதா? இந்த மருந்து என்னவா பயன்படுத்துறோம் நம்ம? இந்த மருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க? இதெல்லாம் மரத்தோட பேரு, தாவரத்தோட பேரு. இது யூசஸ், இது மருந்தோட பேர். அவ்வளவுதான். ஜின்செக். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலாக்சிங் ட்ரக் அப்படின்பாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா என்ன பண்றது? வெளியே கொண்டாக்குது. என்னது? ஸ்ட்ரெஸ் ரிலாக்சிங் ட்ரக். இந்த ட்ரீயோட பேரு பெனாக்ஸ் ஜின்செக். புரியுதான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் வரிசையா. இதுக்கே அப்படி அடுத்த டப்பா முரட்டு டப்பா இருக்குது. அடுத்த டப்பா தான் பெருசு. அதோட என்ன முடிஞ்சு? ஒரு வழியா இந்த பிளான்ட் பிசியாலஜி முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஈகாலஜி அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கிளாஸ் முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ் ஃபேர்வெல் பார்ட்டி உங்களுக்கு. டெஸ்ட் வச்சு பல நாள் ஆச்சு. அதை பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்டால் செட் ஆகாதுல்ல. டெஸ்ட் மாதிரி வச்சா தானே சாக்லேட் கிடைக்கும். அதான முக்கியம். குயினைன் வந்து நிறைய டைம் கேட்டிருக்கான்ப்பா. ஒரு காலத்தில் பார்த்தா குயினைன்ல எப்படியும் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே குயினைன் இருக்கும். குயினைன் வந்து என்ன ஆன்டிமலர் ட்ரக் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் குயினைன் வந்து எந்த மருந்து எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க.
இல்லை சிங்கோனாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்தோட பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. சிங்கோனாட் எடுக்கிற மருந்து என்ன மருந்தா உதவுதுன்னு கேட்டேன். எந்த இது டிசீஸ்க்கு மருந்தா உதவுதுன்னு கேட்டிருக்காங்க. மலேரியாவுக்கு. அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மலேரியா, காலரா, டைஃபாய்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ சிங்கோனாட் மருந்து எதுக்கு உதவுது? மலேரியாவுக்கு மருந்தா உதவுது. அங்கே போய் ஆன்டி மலேரியா தரக்கூடாது. அங்கே வந்து என்னது, மலேரியாவுக்கு மருந்து, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இங்கேயும் ஆன்டி மலேரியா, இது வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக், அவ்வளோதான். எழுதிட்டீங்களா? அடுத்த டப்பா போலாமா? ஏன்னா மனசு திடப்படுத்திக்கிட்டீங்களா? கன் மாதிரி இருக்கணும் அடுத்த டப்பா. டைம் என்னாச்சு? கரெக்டாக அதை முடிச்சா பிரேக் விடலாம். ரைட், ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. அக்காலிஃபா இண்டிகா அப்படின்னா நம்ம குப்பை மேனின்னு சொல்கிறாங்களே, இது காமன் நேம், இது அதோட மெடிக்கல் நேம். இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் உள்ள யூஸ் கூட பரவாயில்ல, இந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானது. அக்காலிஃபா இண்டிகா அப்படின்னா குப்பை மேனி, சரியா? எதுக்கு அப்படின்னா ரிங்வாம், படர் தாமரைக்கு மருந்து. ஃபஸ்ட்டு கவனிச்சுக்க, நான் எழுத வேண்டிய பாயிண்ட்டை சொல்கிறேன், அப்புறம் என்ன பண்ணிச்சுங்க நீங்கள் மொத்தமாக எழுதிக்கலாம். அடுத்து ஏகில் மேர்முலோஸ், வில்வம் சொல்கிறாங்கல்ல, வில்வ மரம், அதான் என்னது, ஏகில் மேர்முலோஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து சிக்கஸ் குவாட்ராங்குலாரிஸ், பிரண்டை சாப்பிட்றீங்களா, பிரண்டை துவையல் சாப்பிட்றீங்களா, அதான் சிக்கஸ் குவாட்ராங்குலாரிஸ். எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா போனுக்கு ரொம்ப முக்கியம், போன் ஜாயிண்டர்னு சொல்லுவாங்க. போன்ஸ் முக்கியமானது என்னது, பிரண்டை. அடுத்து மிமோசா பொடிசியா என்ன பார்த்தோம் நம்ம, டச் மீ நாட் பிளான்ட் பார்த்தோம்ல, எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம, திக்மோ, திக்மோ நாஸ்டிக் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன ஒரு பேரு, சீஸ்மோ நாஸ்டி, அதான் திக்னோ ஒரு பேரு, சரியா? இதுக்கு ஸ்கின், அடிபட்ட ஸ்கின் வூண்டுக்கு, ஊப்பிங் காஃப், கக்குவான் இருமலுக்கு. அடுத்து சொலனம் நீக்ரம், என்னது, மணத்தக்காளி, லிவர் டிசார்டர்ஸுக்கு. அடுத்து அட்ரோஃபா பெல்லடோனா, டெட்லி நைட் சைடுன்னு சொல்லுவாங்க. சும்மா என்ன போட்டுக்குங்க, ஐ டெஸ்டிங், இந்த வார்த்தையை மட்டும் போட்டுக்குங்க போதும். அடுத்து டேட்டுரா ஸ்ட்ரோமானியம், ஊமத்தை, ஊமத்தை சாப்பிட்றீங்களா? ஆஸ்துமாக்கும் ஊப்பிங் காஃப்க்கும். சொலனம் ட்ரைலோபாட்டம், தூதுவளை, இங்க எழுதிங்க. தூதுவளை எதுக்கு, தூதுவளை சாப்பிட்டுருப்பீங்களா, ரொட்டி செஞ்சு கொடுத்துருப்பாங்க, இருமலுக்கு வந்து தூதுவளை ரொட்டி சாப்பிடுவாங்க, ட்ரீட் காஃப். அடுத்து வித்தானியா சோம்னிஃபெரா, அஸ்வகந்தம், எதுக்கு, ரிமாட்டிசத்துக்கு. அஸ்வகந்தம் எதுல இருக்கும், 3 ரோசஸ் டீ தூள்ல இருக்கும். அதான விளம்பரம் போடுறாங்க. என்னென்ன இருக்கும், அஸ்வகந்தம், ஏலக்காய், அதிமதுரம், வேற என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மொத்தமா கண்டது என்னது, 3 ரோசஸ் டீ தூள், சரியா? அதான் அஸ்வகந்தா. என்னது, வித்தானியா சோம்னிஃபெரா. எதுக்கு, ரிமாட்டிசம்னு என்ன அர்த்தம், ஜாயிண்ட் பெயின், முடக்குவாதம் தான் என்னது, ரிமாட்டிசம். அடுத்து பில்லாந்தஸ் அமரஸ், கீழா நெல்லி, எதுக்கு, ஜாண்டிஸ்க்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 10வது நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், 11வது அதை மட்டும் விட்டுருங்க, சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் 10 மட்டும் படிச்சா போதும். ஆலுவேரா, என்னது, சோத்து கற்றாழை. நீங்க என்ன பண்ண வேணாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு இதை மனப்பாடம் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் உள்ள 10 மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க, சரியா? ஆலுவேரா, சோத்துக்கார, எதுக்கு, பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு, இன்ஃப்ளமேஷனுக்கு, அல்சருக்கு, எல்லாத்துக்கும் எது முக்கியமானது, இந்த ஆலுவேரா முக்கியமானது. அதே ஃபேஸ்ல என்ன பண்ணிக்கிறாங்க, ஆலுவேரா வந்துட்டு தேய்ச்சிக்கிறாங்க. ஆலுவேரா ஜெல் இருக்குல்ல, ஃபேஸ் வாஷுக்கு இருக்குது, என்னென்ன தேவைப்பட்டு தேய்க்கிறாங்களே. அப்புறம் என்ன, எழுதிங்க, தெளிவா எழுதிங்க, சரியா? ஹெட்டிங் என்ன போட்டுங்க, சம் லோக்கல் மெடிசினல் பிளான்ட்ஸ்னு போட்டுங்க. லோக்கல் மெடிசினல் பிளான்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த பக்கம் உள்ள யூஸ் கூட முக்கியம் இல்லை, இந்த பக்கம் உள்ள காமன் நேம், அதோட பாட்னிக்கல் நேம், அந்த ரெண்டு தான் முக்கியமானது. தெளிவா எழுதிங்க. இந்த ரிங் வார்ம்ஸ், இந்த வார்ம்ஸ் வந்து இங்கே வரணும்ப்பா, அக்காலிஃபா இண்டிகா வார்ம்ஸ்னு போட்டுறாதீங்க, அதை வேற நீங்க எழுதிடுவீங்க. அந்த என்ட்ரு அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இந்த வார்ம்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. என்னடா அது புதுசு அக்காலிஃபா இண்டிகா வார்ம்ஸ்னு புது தாவரமா இருக்கேன்னு பயந்துடக்கூடாது. நல்லா தெளிவா எழுதிங்க. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் பாட்னிக்கல் நேம், அடுத்து அதோட லோக்கல் நேம் எழுதி, அப்புறம் ஒரு கோடு போட்டு என்ன போட்டுக்கோங்க, அந்த பக்கம் வந்து யூசஸ். யூசஸ்ல நான் அண்டர்லைன் பண்ண வார்த்தையை மட்டும் எழுதிங்க போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. யூசஸ் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான் யூசஸ் கேட்கறது. அவங்க எது மட்டும் தான் கேட்பாங்க, இந்த காமன் நேம் அதோட பாட்னிக்கல் நேம் தான் கேட்பாங்க.
அதை மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. ஆலிவேரா வேணும்னா அழிச்சங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே தெரியும் ஆலிவேரானா சொத்து கட்டாலேன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சோ தெரியாமல நீங்க பாட்னிக்கல் நேம் தான் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, தெரியுதா? ஆலிவேரா. அதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இனிமே வந்துட்டு பாட்னிக்கல் பெரிய மனப்பாடம் பண்ணிடணும், சரியா? இனிமே பரண்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா சிக்கஸ் குவாட்ராங்குலரிஸ் சொல்லணும், சரியா? அதே மாதிரி வேற என்ன, மணத்தக்காளி சாப்பிடுவீங்க, மணத்தக்காளி சொலனம் நீக்ரம். அடுத்து தூதுவளை சாப்பிடலாம், சொலனம் ட்ரைலோபாட்டம். கீழா நெல்லி, கீழா நெல்லி சாப்பிட்ருக்கீங்களா? பில்லாந்தஸ் அமரஸ். இனிமே அடுத்தது லோக்கல் பேரை கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த பேரை சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காத, அவ்வளோ. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாச்சு மனப்பாடம் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் எடுக்க எடுக்க மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போதானப்பா இந்த போர்டெல்லாம் டிஜிட்டல்லாம், அப்போல்லாம் ஒயிட் போர்டு தானே. இதையே கண்டென்ட்டையே 3 பேட்சுக்கு ஒரு நாள் எழுதணும் நான். ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகாதா? காலையில் பேட்சுக்கு ஒயிட் போர்டில் எழுதி போடுவேன், அவங்க எழுதிக்கிடுவாங்க. ஏன்னா இந்த சயின்ஸ் நேமெல்லாம் சொன்னால் யாருக்கும் தெரியாது, இப்படியே உட்காந்துருப்பாங்க வாயில் சொன்னோம்னா. எல்லாமே எழுதி போட்டால் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், எழுதி போடுவேன் ஃபுல்லாமே. இப்போ தான் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு, முதல்ல நல்லா இதாக இருந்துச்சு ஒயிட் போர்டில் எடுக்கும்போது. எழுதுனவங்க படிங்க சீக்கிரம். ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட், அவ்வளோதான். நம்ம சுற்றுச்சூழலை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் என்னது, ஈக்காலஜின்னு சொல்கிறாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் பயாலஜின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே என்னது, ஒன்று தான், சரியா? ஃபஸ்ட்டு கவனிங்க, நம்ம ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்கப்பா. ஒன்று பயாட்டிக், இன்னொன்று ஏபயாட்டிக். பயாட்டிக்னா மீனிங் என்ன அர்த்தம், உயிருள்ள காரணிகள். இதெல்லாம் என்னது, உயிரற்ற காரணிகள். மொத்தமே 2 நம்ம எல்லாத்துக்கும் கீழே வருவோம், பயாட்டிக்கு கீழே வருவோம். பிளான்ஸ் எதில் வரும், பயோட்டிக்கா ஏபயோட்டிக்கா? பிளான்ஸ் எதில் தான் வரும், பயோட்டிக். அதான் எழுதி போட்டேனே, ஜேசி போஸ், தாவரம் உயிர் உள்ள ஒரு பொருள் தான், தாவரங்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிளான்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுமே என்னது, பயாட்டிக். இந்த 2 தவிர மிச்சம் உள்ள எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா ஏபயாட்டிக் கீழே வந்துடும், சரியா? ரைட். அடுத்த பயாட்டிக் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ஃபுட்டை உற்பத்தி பண்ணுறவங்க ப்ரொடியூசர்ஸ், இந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றது கன்சியூமர்ஸ், இந்த கன்சியூமர்ஸை சாப்பிட்றது டீகம்போசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது, பிளான்ஸ். வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸுக்கு? நம்மளும் வீட்டில் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுறோமே, நம்மளும் ப்ரொடியூசர் தானே? கரெக்டாக தப்பா? நம்மளும் வீட்டில் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுறோம்லப்பா, நம்மளும் ப்ரொடியூசர் தான் வரும். நம்ம வந்துட்டு அப்படி மண்டே ஆட்டக்கூடாது, இப்படி ஆட்டணும். இந்த பூமியிலேயே தானா உணவு தயாரிப்படக்கூடிய ஒரே உயிரினம் வந்து என்னது, தாவரம் மட்டும்தான். நம்மளும் என்ன பண்ணுறோம், தாவரத்தை தான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம், புரியுதா? இப்போ ப்ரொடியூசர்னா எக்ஸாம்பிள் வந்து என்னது, பிளான்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூசர்ஸ். நம்மள அது கீழே வருவோம், நம்மள கன்சியூமர்ஸு கீழே வருவோம். இந்த உற்பத்தி பண்ற தாவரத்தை சாப்பிட்றது யாரு, நம்ம, விலங்கு எல்லாமே என்னது, கன்சியூமர்ஸ். டீகம்போசர்ஸ் யாரு, இறந்ததுக்கு அப்புறம் மண்ணில் புதைக்கிறோமா, உடம்பெல்லாம் மக்கி போகுதா, அது காரணம் வந்து யாரு, இந்த பாக்டீரியா, ஃபங்கை. இவங்க தான் டீகம்போசர்ஸ். இந்த பூமியிலேயே ரொம்ப முக்கியமானவங்க யாரா அப்படின்னா டீகம்போசர்ஸ் தான். இது இருக்கிறதுனால தான் நம்ம புதைக்கிற பொருள் எல்லாமே அழுகி போய் பூமி வந்து காணாம போகுது. இல்லாட்டி கொட்டா நிறைஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், நேரத்துக்கு பூமி தாங்குமா, நேரத்துக்கு அவ்வளோ குப்பை கொட்டணும் நம்ம கொண்டு போய். டீகம்போசர்ஸ் என்ன பண்ணுது, அதை கொஞ்சம் கொஞ்சம் மக்கி இடத்த காலி பண்ணி கொடுக்குது, கரெக்டா? அப்போ ஒரு பூமியில ரொம்ப முக்கியமானது வந்து யாரா அப்படின்னா டீகம்போசர்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, சரியா? இந்த கன்சியூமர்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 3 கேட்டகரியா பிரிப்பாங்க, ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ். ஆடு மாடு வந்து என்னது, ஹெர்பிவோர்ஸ். கார்னிவோர்ஸ், ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் வந்து என்னது, கார்னிவோர்ஸ். அப்புறம் யாரு, பியூர் நான் வெஜிடேரியன், யாரு, லயன், டைகர் எல்லாமே என்னது, கார்னிவோர்ஸ். ஆம்னிவோர்ஸ்னா என்னது,
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஆம்னிவோர்ஸ். இப்போ நம்மள அது கீழே வருவோம், நம்ம ஹெர்பிவோர்ஸ்லேயே வருவோம், கார்னிவோர்ஸ்லேயே வருவோம், ஆம்னிவோர்ஸ்லேயே வருவோம். கரெக்டா? புரட்டாசி மாதம் எப்படி இருப்போம்? ஹெர்பிவோர்ஸாக இருப்போம். கரெக்டா? அது முடிச்சு அடுத்த ஒரு வாரம் எப்படி இருப்போம்? நம்ம கார்னிவோர்ஸாக இருப்போம். அதுக்கடுத்த நம்ம என்னவா மாறுவோம்? ஆம்னிவோர்ஸாக மாறுவோம். கரெக்டா? இப்பெல்லாம் கிடையாது. நம்ம வந்து என்னது? ஆம்னிவோர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டையுமே சாப்பிட்றது ஆம்னிவோர்ஸ். சரியா? எழுதிங்க பாது அப்படியே. மண்டலூரில் பார்த்தா புளியெல்லாம் புளிசாதம் திங்குன்னு சொல்கிறாங்க, புளி திங்குதுன்றாங்க. அதெல்லாம் சாப்பிடாது. சும்மா என்ன பண்ண, வாயில் போட்டு கடிச்சு துப்பி விட்டுறது வந்து. சரியா? நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது. என்னடா புளிசாதம் சாப்பிடுமா? எப்படி கருத்தா பேசுகிறேன் பார்த்தியா? அதான். இல்லையாச்சா? போல அடுத்தது. அதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குட்டி குட்டி கான்செப்டாக தான்ப்பா வரும் பெருசாக. செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல் ஸ்டோரியாக வரும். சரியா? போலாமா? ரைட். அடுத்தது ஃபுட் செயின். ஃபுட் செயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி அப்படின்னாங்க. உணவு சங்கிலி அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினத்திலிருந்து அடுத்த உயிரினத்துக்கு வந்து என்ன ஆகும்னா ஆற்றல் பரிமாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பேடி, இங்கே தான் ஃபுட்டு உற்பத்தி ஆகுதா? இந்த பேடியை வந்து யார் சாப்பிட்றா அப்படின்னா ரேட் சாப்பிடும். அப்போ எனர்ஜி வந்து எங்கே போகும்? ரேட்டுக்கு போகுமா? இந்த ரேட்டை வந்து யார் சாப்பிட்றா அப்படின்னா ஒரு ஸ்னேக் சாப்பிடுது. அடுத்த எனர்ஜி எங்கே போகும்? ஸ்னேக்குக்கு போகும். இந்த ஸ்னேக்கை வந்து யார் சாப்பிட்றா அப்படின்னா ஈகிள் சாப்பிடுது. அடுத்த எனர்ஜி எங்கே போகும்? ஈகிளுக்கு போகும். இந்த ஈகிள் வந்து இறந்து போய் மண்ணில் விழுகுமா? மண்ணில் வந்து என்ன இருக்கும்? அந்த பாக்டீரியா ஃபங்கை வந்து என்ன பண்ணும்? அதை வந்து எடுத்துருமா? அழிச்சிருமா? இதில் இருந்து என்ன பண்ணும்? பிளான்ட் வந்துட்டு திரும்ப எனர்ஜி எடுத்து மினரல்ஸ் எடுத்து மண்ணில் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின், உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. தி பாத் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். இங்கே இருக்கு பாருங்க.
ரேட் சாப்பிடுது, ரேட்டை வந்து ஸ்னேக்கை வந்து ஈகிள். திரும்ப ஈகிளுக்கு அப்புறம் என்ன ஆகும், திரும்ப வந்துட்டு மண்ணில் புதைக்கிறது, மக்கி போகிறது யார் சாப்பிடுவா, பாக்டீரியா ஃபங்கை சாப்பிடும். அதில் இருந்து மினரல்ஸ் எடுத்து திரும்ப என்ன பண்ணும், தாவரம் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். மீனிங் புரியுதா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, டீகம்போசஸ். புரியுதா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேடியை வந்து யார் சாப்பிட்றா, கிராஸ்கோப்பர். அதை யார் சாப்பிட்றா, ஃப்ராகை யார் சாப்பிட்றா, ஸ்னேக்கை யார் சாப்பிட்றா, ஈகிள் வந்து திரும்ப பாக்டீரியா ஃபங்கை மக்கி போகுது, டீகம்போசஸ். இந்த ப்ராசஸ் தான் ஃபுட் செயின் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஃபுட் செயினில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the food chain is always unidirectional. இந்த ஃபுட் செயின் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் தான் இருக்கும். இதாக இருக்கு பாருங்க, கரெக்டா? இதுதான் யூனிடைரக்ஷனல். இது என்ன ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் அங்கே நேரம் இம்பேலன்ஸ் ஆயிரும்னு அர்த்தம். நம்ம தான் ஆடை சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சுக்கு ஆடு நம்மளை சாப்பிட்டா என்ன ஆகும், ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் அங்கே என்ன ஆயிரும்னா இம்பேலன்ஸ் ஆயிடும். அப்போ ஃபுட் செயின் வந்து எப்போயுமே எப்படி தான் இருக்கும், உணவு சங்கிலி வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் யூனிடைரக்ஷனல் தான் இருக்கும். சரியா? எலி செயின். இந்த ஃபுட் செயின்ங்கிறது என்னது, தி பாத் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். அதுக்கு பேர் ஃபுட் செயின். கொஸ்டின் என்ன தெரியுமா, ஃபுட் செயின் வந்து எப்படி கேட்டுக்க தெரியுமா, ஃபுட் செயின் இஸ் டேஷ், அவ்வளோதான். ஆப்ஷனில் யூனிடைரக்ஷனல், பை டைரக்ஷனல், ட்ரை டைரக்ஷனல், மல்டி டைரக்ஷனல். இது ஆப்ஷன். என்னது ஃபுட் செயின் வந்துட்டு யூனிடைரக்ஷனல். இது எப்பவுமே என்னது, ஒரு வழி பாதை தான், திரும்பி வரக்கூடாது. சரியா? உங்களால கேள்வி கேட்டு பழி வாங்குறதுக்கு வேற மாதிரி பழி வாங்கலாம். உங்களை இங்கே உட்கார வச்சு பழி வாங்கலாம் தெரியுமா? சீட்டை மாற்றி விட்டு ஏசி எப்படி வெட்டு நேரம் வச்சிடணும். ஆன்சர் பண்ணல அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படி தான் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. வந்துட்டு ஏசியை 18 வச்சு விட்டு என்ன பண்ணிடணும், நல்லா இந்த வெண்ட்டுக்கு நேரம் இப்படி உட்கார வச்சிடணும். நாங்கள் அதுக்கும் தயாராகி வருவோம் அடுத்த கிளாஸ். அதானே 4 ஓவர் கோட் போட்டுட்டு என்ன பண்ணிடுறது, கிளாஸ்க்கு வந்துடுறது. அடுத்த டெஸ்ட் என்ன டெஸ்ட், மெயின்ஸுக்கு கொடுத்துட்டாங்களா, டாப்பிக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா? நீங்களா ஒன்றா டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப 2வது எழுதுவீங்களா, எப்படி கணக்கு? நீங்கள் தான் ஃபஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்களா? செகண்டு முடிச்சிட்டிங்களா? நீங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டா? சீக்கிரம் முடிங்க, எவ்வளோ நேரம் பின்னாடி போகிறது. எழுதிட்டீங்களாப்பா ஃபுட் செயின்னு? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப்புன்னு ஒன்று இருக்குதுப்பா, உணவு வலை அப்படின்பாங்க. அது கீழே எழுதிட்டுங்க. ஃபுட் வெப் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின். நிறையா ஃபுட் செயின் ஒன்றா சேர்ந்து இருந்திருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின் ஒன்றா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபுட் செயின். கரெக்டா? இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த பேடியை வந்து வேற யார் சாப்பிட்றா, ரேட் சாப்பிடுது. ரேட்டை யார் சாப்பிட்றா, ஸ்னேக் சாப்பிடுது. ஸ்னேக் ஈகிள், இது ஒரு ஃபுட் செயினா. அதே மாதிரி இந்த பேடியை வேற உயிரினம் சாப்பிடும், எக்ஸ்னு ஒரு உயிரினம், அதை வேற உயிரினம் சாப்பிடும், அதை ஃப்ராக் சாப்பிடும். ஃப்ராகை வேற உயிரினம் சாப்பிடும், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை ஈகிள் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட் செயின் கலந்து இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு, உணவு வலை. எலிஜன் இருக்கா? இல்லை, இதை மட்டும் எழுதிங்க. ஃபுட் வெப்னு என்ன அர்த்தம், இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின். அதுக்கு பேர் தான் ஃபுட் வெப் அப்படின்பாங்க. நிறையா ஃபுட் செயின் ஒன்றா சேர்ந்து ஒன்றா கலந்து இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் ஃபுட் வெப். வெப்னா என்னது, வலை. ஸ்பைடர் கட்டுற வலை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இப்படி தானே இருக்கும், அது மாதிரி இருக்கும். அவ்வளோதான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இல்லையாச்சா? அடுத்து இங்கே கவனிங்க, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, டிராபிக் லெவல். கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம்ப்பா. டிராபிக் லெவல் அப்படின்னா எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல், செகண்ட் டிராபிக், செகண்ட் டிராபிக் லெவல், தேர்ட் டிராபிக் லெவல், ஃபோர்த் டிராபிக் லெவல்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல்ல எப்பவுமே யார் தான் இருப்பா அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் தான் எப்பவுமே இருக்கும்.
டிராபிக் எனர்ஜி லெவல்னு சொல்லியிருக்கேன்னா, எனர்ஜி லெவல்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி யார் தான் உற்பத்தி பண்ணுவா? ப்ரொடியூசர்ஸ் எனர்ஜியை உற்பத்தி பண்ணும். அப்போ அவங்க தான் எப்படி இருப்பாங்க? போய் ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவலில் இருப்பாங்க. செகண்ட் டிராபிக் லெவல் ப்ரொடியூசர்ஸ் யார் அதிகமாக சாப்பிடுவா? ஹெர்பிவோர்ஸ். அப்போ செகண்ட் டிராபிக் அவங்க இருப்பாங்க. தேர்டு, இந்த ஹெர்பிவோர்ஸ் யார் சாப்பிடுவா? கார்னிவோர்ஸ். இந்த கார்னிவோர்ஸ் யார் சாப்பிடுவா? டாப் கார்னிவோர்ஸ். அவங்க தான் யாரு? ஆம்னிவோர்ஸ். அவங்க தான் ஃபோர்த் டிராபிக் லெவல். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, தப்பு பண்ணுறது அவசரத்தில் குறிச்சு வந்து என்ன தெரியுமா? தேர்ட் டிராபிக் லெவல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. தேர்ட் டிராபிக் லெவல் நான் வந்து ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், தேர்ட் வந்து டாப் கார்னிவோர்ஸ்னு குறிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன மறந்துருச்சு? இது மறந்துருச்சு. தேர்ட் டிராபிக் கேட்டிருந்தாப்பா, ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல் எப்பவுமே யார் தான் இருப்பா? ஹெர்பிவோர்ஸ்னா ப்ரொடியூசர் தானே ஃபர்ஸ்ட் இருக்கும். இவங்க ஃபுட்டை உற்பத்தி பண்ணினா தானே சாப்பிட முடியும் ஹெர்பிவோர்ஸை. இவங்களே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடையாது, எனர்ஜி லெவலே டிரான்ஸ்போர்ட் ஆகாது ஒன்றுமே. எல்லாத்துலேயுமே என்ன படிக்கிறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு? பேடி தானே படிக்கிறோம் நம்ம வந்து. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் பாருங்க செயினில் ஃபர்ஸ்ட் யார் தான் இருக்கா? பிளான்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்க ஃபுட்டை உற்பத்தி பண்ணினா தான் அது என்ன ஆகும்? அடுத்தடுத்த உயிரினத்துக்கு டிரான்ஸ்மிட்டே ஆகும் அது வந்துட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவலில் எப்போவுமே யார் தான் இருப்பா? ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க, மறந்துடக்கூடாது. இதை மறந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு இந்த ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் மறக்காது, ஞாபகத்தில் வந்துடும். எது மறந்து நமக்கு? இது மறந்துடும். அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதில் யார் இருப்பானா? ப்ரொடியூசர்ஸ். செகண்ட் ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர், டாப் கார்னிவோர். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எல்லாமே என்னது? ஒரு டைரக்ஷனில் தான் இருக்கும், ரிவர்ஸ் வராது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, the energy decreases from one tropic level to another tropic level னு கொடுத்திருப்பாங்க. the amount of energy ஒண்ணுமே இல்ல, கவனிங்க. இங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% எனர்ஜியை உற்பத்தி பண்ண வச்சுக்கங்களேன். இந்த ப்ரொடியூசர்ஸ் சாப்பிட்ற ஹெர்பிவோர்ஸ் 100% போகுமா? ஒரு எவ்வளவுதான் போகும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 90% போகும் வச்சுக்கோங்க. இந்த ஹெர்பிவோர் சாப்பிட்ற கார்னிவோர்ஸ் 90 போகுமா? ஒரு 80-85 தான் போகணும்னு வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்ற டாப் கார்னிவோருக்கு 85 போகுமா? ஒரு 75-80 தான் போகும். கரெக்டாக என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்போ இதை சாப்பிட்ற ஹெர்பிவோர்ஸுக்கு கண்டிப்பாக எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைக்காதுன்னு இல்லை, ஆனால் எனர்ஜி எப்படி கிடைக்கும்? கம்மியாக கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஒன் டிராபிக் லெவல் டு அனதர் டிராபிக் லெவல். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அவன் சிம்பிளாக என்ன பண்ண தெரியுமா? இன்க்ரீசஸ் கொடுத்து வச்சுருவாங்க. நம்ம கரெக்டான பாயிண்ட்டை போட்டு வந்துடுவோம். மீனிங் புரியுதா? இதை சாப்பிட்றதுக்கு எனர்ஜி கிடைக்கும், ஆனால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகும்? இதை விட இங்கே வந்து என்ன ஆகும்னா கம்மியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். மீனிங் புரியுதா? எப்பவுமே என்ன 100% எஃபிஷியன்சி யாருமே இருக்காது. எப்பவுமே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணாது, 100 அங்கே என்ன ஆகாது, டிரான்ஸ்மிட் ஆகி போகாது எனர்ஜி வந்து எப்பவுமே வந்துட்டு. சரியா? 2 பாயிண்ட்டே எழுதிங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எழுதுங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கங்க. ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல், செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வரைஞ்சிக்கங்க. அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டே எழுதிக்கங்க. ஓகேவா?
இல்லையாச்சா? போல அடுத்தது. இந்த ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கங்க. பயோம், இதோட கிளாஸை முடிச்சிருவோம் நம்ம. பயோம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயம், உயிர்கோளங்கள் அப்படின்னா. பயம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஜாகிரபிக்கல் ஏரியா, ஒரு மிகப்பெரிய ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே கிளைமேட், ஒரே ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோமுக்கு என்ன எக்ஸாம்பிள்? மிகப்பெரிய ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே கிளைமேட், ஒரே ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், பயோம்க்கு எக்ஸாம்பிள், ஏரியா பேர் இல்லை, பயோம்க்கு எக்ஸாம்பிள். ஃபாரஸ்ட் ஒரு பயோம், கரெக்டா? ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுமே ஒவ்வொரு பயோம் தான். டெசிடியஸ் ஃபாரஸ்ட், எவர் கிரீன் ஃபாரஸ்ட், துந்திரா ஃபாரஸ்ட், எல்லாமே என்னது? ஒவ்வொரு பயோம், கரெக்டா? ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு ஒரே கிளைமேட் இருக்கும், ஒரே ரெயின்ஃபால் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லா. ஃபாரஸ்ட்ங்கிறது சின்ன ஏரியாவா? எவ்வளோ பெரிய ஏரியாவா இருக்கும்? அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளைமேட், ஒவ்வொரு ரெயின்ஃபால் இருக்குமா? அப்போ எப்படி இருக்கும்? ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுக்குமே என்ன இருக்கும்? ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும், ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும். இப்போ எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா அதுக்கு ரெயின்ஃபால் தனியாக இருக்கும், வேற என்ன இருக்கும்? கிளைமேட் தனியாக இருக்கும். துந்திரா ஃபாரஸ்ட் அப்படின்னா அதுக்கு தனியாக என்ன இருக்கும்? ரெயின்ஃபால் இருக்கு, கிளைமேட் இருக்கும். அப்போ பயோம்னு என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே கிளைமேட், ஒரே ரெயின்ஃபால் இருந்தால் அதுக்கு பேர் பயோம். அதே மாதிரி பயோம்க்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஜென்ரலாக யோசிங்க, ஸ்பெசிஃபிக்காக யோசிக்காதீங்க. இந்த மாதிரி பெரிய ஏரியா நமக்கு வேற என்ன தெரிஞ்ச மாதிரி இருக்கு? ஃபாரஸ்ட் ஒரு பெரிய ஏரியா, அது மாதிரி வேற என்ன இருக்குது? டெசர்ட் வந்து ஒரு பயம், கரெக்டா? டெசர்ட்ங்கிறது சின்ன ஏரியாவா? எவ்வளோ பெரிய ஏரியா? அதில் ஃபுல்லாக எப்படி தான் இருக்கும்? ஒரே கிளைமேட் தான் இருக்கும், ஒரே ரெயின்ஃபால் தான், சரியா? எலிஜி பயோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். பயோம்னு என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய ஏரியா. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு வச்சுருவாங்க. இப்போ அவ்வளோ, வேற அதுதான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பயோம்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டு வச்சுருவாங்க, அவ்வளோதான். பயோம்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு மிகப்பெரிய ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரே கிளைமேட், ஒரே ரெயின்ஃபால் இருக்கா அப்படின்னா அது வந்து என்னது? பயோம்னு சொல்லுவாங்க. எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா 190 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். துந்திரா ஃபாரஸ்ட் அப்படின்னா 80 அல்லது 90 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். டெசர்ட் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் கீழே தான் ரெயின்ஃபாலே இருக்கும். ஒவ்வொரு பயோமுக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் ஃபுல்லா. துந்திரா ஃபாரஸ்ட்னா தான் என்னது? அந்த ஃப்ரோசன் ஃபாரஸ்ட், துந்திரா காடுகள் வந்துட்டு மேலே ஹிமாலயால துந்திரா ஃபாரஸ்ட் இருக்கும் ஃபுல்லாமே, பனியால சூழப்பட்ட காடுகள், அவ்வளோதான், சரியா? ஓகே, டன். நோட்லாம் க்ளோஸ் பண்ணுங்க எல்லாரும். பேனாவை எடுத்துகிட்டே க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. மூணு டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தா ஞாபகம் இருக்கா? என்னென்ன பார்த்தோம்? எது? ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். இதில் எதில் அதிகமாக போகும்? தண்ணி ஸ்டொமேட்டால. எதில் கம்மியாக போகும்? மரப்பட்டை வழியாக தண்ணி வெளியே போகிற டிரான்ஸ்பிரேஷனுக்கு பேர் என்னது? லென்டிகுலர். இலையில உள்ள குட்டி குட்டி போர்ஸ் வழியாக, காட் செல்ஸ் வழியாக தண்ணி வெளியே போகிற டிரான்ஸ்பிரேஷன் வந்து என்னது?
ஸ்டொமேட்டோவில் தான் காட் செல்ஸ்ன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்குள்ளே போய் தண்ணி தேங்கி தண்ணி நிறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், காட் செல்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகி தண்ணி என்ன பண்ணணும்னா வெளியே அனுப்பி விடும். சரியா? ரைட். பிளான்ட் ரெஸ்பிரேஷன் அந்த 4 ஸ்டேஜ் வரிசையாக சொல்லுங்க. இவங்க முடியாது, நீங்கள் தான் சொல்லுங்கள். கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், கிரெப்ஸ் சைக்கிள் அல்லது டிசிஏ சைக்கிள் அல்லது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். 4வது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். போன கிளாஸ் பார்த்தது, அட்டன் பண்ணீங்க தானே? இந்த 4 ஸ்டேஜ் முடிஞ்சு மொத்தம் எத்தனை ஏடிபி உற்பத்தி ஆகும்? ஓரமாக ஒதுங்கிட்டா பார்க்க முடியாதுண்ணா. 4 ஸ்டேஜ் முடிச்சு மொத்தம் எத்தனை ஏடிபி உற்பத்தி ஆகும்? ஒரு குளுக்கோஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா நம்பர் தான் முக்கியமானதுன்னு சொன்னேன். எத்தனை ஏடிபி? 38 ஏடிபி உற்பத்தி ஆகும். அல்லது கிலோ ஜூல் எவ்வளோ சொல்லலாம்? 2900 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி. கரெக்டா? லைட் டிபெண்டன்ட் போட்டோசிந்தசிஸ், அதுக்கு என்ன ஒரு பேர் என்ன? லைட் டிபெண்டன்ட் போட்டோசிந்தசிஸ், அதுக்கு என்ன ஒரு பேரு? லைட் ரியாக்ஷன். கரெக்டா? அதுக்கு என்ன ஒரு பேரு? கண்டுபிடிச்சவர் என்னது? ராபின் ஹில். அவரோட பேரு ஹில்ஸ் ரியாக்ஷன். எங்க நடக்கும்? ஸ்ட்ரோமாலியா கிரானாலியா? ஸ்ட்ரோமால. தெரியல, பாருங்க, சீக்கிரம் பாருங்க, எனக்கே மறந்துருச்சு. இல்லை தைலக்காய் இல்லையா? லைட் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமா தானா? அடுத்து 2வது டார்க் ரியாக்ஷன். நோட்டை போடுங்க. டார்க் ரியாக்ஷன் அதுக்கு என்ன ஒரு பேரு? கேல்வின் சைக்கிள். கண்டுபிடிச்சவர் என்னது? கேல்வின். அது கேல்வின் சைக்கிள் எங்க நடக்கும்? தைலக்காயில் நடக்கும். இதெல்லாம் முக்கியமானது சொல்லி வேற சொன்னேன் நான். கரெக்டா? ரெஸ்பிரேட்டரி குவாசன்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? சுவாச ஈவு. புரியல, சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. ரெஸ்பிரேட்டரி குவாசன்ட்டுக்கு ஃபார்முலா வால்யூம் ஆஃப் CO2 liberated divided by வால்யூம் ஆஃப் O2 consumed. இதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்பிரேட்டரி குவாசன்ட். எந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஏரோபிக் அனரோபிக் ரெண்டுக்கு பொதுவான ஸ்டேஜ் வந்து என்னது? கிளைகாலைசிஸ். அனிமோஃபில்லி அப்படின்னா என்ன மீனிங்? அனிமோஃபில்லி ரெஸ்பான்சிபிள் பாலினேஷன் பை விண்ட், அதுக்கு பேர் தான் என்னது? அனிமோஃபில்லி. என்டமோஃபில்லி பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். சிராப்ட்ரோஃபில்லி பாலினேஷன் பை பேட்ஸ். ஸ்னெயில் மூலமா வரக்கூடிய பாலினேஷனுக்கு பேர் என்ன? மேலகோஃபில்லி. ஸ்னேக் மூலமா வரக்கூடியதுக்கு பேரு ஓஃபியோஃபில்லி. இஃபோமியா ஆல்பே அதுக்கு என்ன ஒரு பேர் என்னது? இஃபோமியா ஆல்பே. மூன் ஃப்ளவர் தான் இஃபோமியா ஆல்பே. என்ன பண்ணது? எதுக்கு எக்ஸாம்பிள் இஃபோமியா ஆல்பே வந்துட்டு? போட்டோ நாஸ்டி. மூணு தெரிஞ்சிருச்சு, 3 நாள் லைட்டு, அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்? போட்டோ நாஸ்டி, அவ்வளோதான். மூன் லைட்டில் என்ன ஆகும்? ப்ளோ ஆகும். சன்லைட்டில் அது என்ன ஆகிக்கிறோம்? க்ளோஸ் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். சீஸ்மோனாஸ்டிக் என்ன எக்ஸாம்பிள்?
சீஸ்மோனாஸ்டிக் இன்னொரு பேர் தான் திக்மோனாஸ்டி. நான் சீஸ்மோனாஸ்டிக் என்ன எக்ஸாம்பிள் கேட்டேன்? டூலிப் ஃப்ளவர். தெர்மோனாஸ்டிக் என்ன எக்ஸாம்பிள்? தெர்மோனாஸ்டிக். நான் சீஸ்மோனாஸ்டிக் கேட்டேன். நீங்க டூலிப் ஃப்ளவர் சொன்னீங்க. தெர்மோனாஸ்டிக் எக்ஸாம்பிள் தான். ஆமா, திக்மோனாஸ்டி நான் கேட்டது. திக்மோனாஸ்டி வேற, தெர்மோனாஸ்டி வேற. தெர்மல்னா ஹீட், திக்மோனா என்னது? வைப்ரேஷன், டச். மிமோசா புடிசியா, டச் மீ நாட் பிளான்ட். நீங்க திக்மோனா டச்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னது? டச் மீ நாட் பிளான்ட், மிமோசா புடிசியா, அவ்வளவுதான். கடைசி டப்பா கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டீங்க. அதுல கேட்கறது 10 பைசாக்கு யூஸ் இருக்காது. கேட்கவா? வித்தானியா சோம்னிஃபெரா. அதுல சும்மா லோக்கல் பேர் சொல்லுங்க போதும். அஸ்வகந்தம். சொலனம் ட்ரைலோபாட்டம். சொலனம் நீக்ரம்னா மணத்தக்காளி. சொலனம் ட்ரைலோபாட்டம் என்னது? தூதுவளை. உச்சரியா பேன்கிராஃப்டி. அப்படி ஒரு பேர் இங்க படிக்கவே இல்லையே. உச்சரியா பேன்கிராஃப்டி. படிச்சிருக்கோம், ஆனா இந்த டாபிக்ல படிக்கல நம்ம. உச்சரியா பேன்கிராஃப்டி கேள்விப்பட்டது இல்லையா? போன குரூப்ல முதல் குரூப் கொஸ்டின் இது. எலிஃபென்டியாசிஸ், யானைக்கால் வியாதி, அதை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் உச்சரியா பேன்கிராஃப்டி. சரியா? இப்போ இதில் கேட்டிருந்தாங்க பிசி எக்ஸாம்ல. கீழாநெல்லி, பில்லாந்தஸ் அமரஸ். கரெக்டா? வேற என்ன இருக்காது? பேரே மறந்து போயிருச்சு. ஆளு வேற போய் நிற்பீங்களா? வேற பேர் சொல்லுங்க. வேற என்ன படிச்சோம் நம்ம? லோக்கல் பேரு. டேட்டரா சோம்னிஃபரம். டேட்டரா சோம்னிஃபரம் வந்து என்னது? ஊமத்தை. வேற ஏகில் மேர்மலோஸ். என்னது? வில்வம் வந்து ஏகில் மேர்மலோஸ். அடுத்து எது? குப்பை மேனி. என்னது? அகாலிஃபா இண்டிகா. அகாலிஃபா இண்டிகா வந்து குப்பை மேனி. வேற பெரண்டை. குவாட்ரு. சிக்கஸ் குவாட்ராங்குலாரிஸ். சிக்கஸ் குவாட்ராங்குலாரிஸ்னா இப்போ என்னது? பெரண்டை. இதெல்லாம் ஒரு டைம் படித்தா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது. அப்படியே டெய்லி நம்ம அந்த ரெகுலர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பேர் அப்படியே நீங்கள் என்னன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட அந்த பேர், இப்போ நான் ஸ்பெல்லிங் கூட எழுதி போடுவேன், உங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும், அந்த சீக்கஸ் குவாட்ரு இந்த 2 வார்த்தையை தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். அவ்வளோ, வேற ஒன்றுமே தேவையில்லை. வித்தானியா சோம்னிஃபெரா, அந்த வித்து சோம், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு பார்த்து ஆப்ஷன்ல எல்லாமே வித்தானியா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்று தான் வித்தானியா சோம்னிஃபெரா இருக்கும், மற்ற எல்லாமே வேற வேற தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ கன்ஃபியூஷன் கேட்க மாட்டாங்க. ஒன்று நம்ம ஏன் 2வது பேரை சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக தான் படிக்கிறோம். நீங்கள் முதல் பேரை படித்தா மட்டும் கூட போதும் தான். ஆனால் சில நேரம் அந்த வித்தானி 2 கொடுத்தா மாட்டிக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2வது பேரை பேசிக்காக படிச்சிருப்பாங்க, முதல் பேரை ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பாங்க. வில்வம்னா ஏகில், ஏகில் மேர்மலோஸ். கண்டிப்பாக அது ஒன்று தான் கொடுப்பாங்க ஆப்ஷனில். ஏகில்ல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி ஏகில் எடுத்து அந்த அளவுக்கு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. கவலைப்பட தேவையில்லை நம்ம ஒன்று. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு